ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவோம். தென் இப்ப வந்து பெண்டமிக் காலகட்டத்துல வந்துட்டு சில பேர் வந்து நவுற முடியல, எங்கேயும் வெளியே போறதுக்கும் பயமா இருக்கு. இன்னும் ஸ்டில் எனக்கு கேசஸ் நிறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கேஜிஎல்ஐ பயன்படுத்தி நம்ம எப்படி நமக்குள்ள பொருட்களையும் நம்மளோட டவுன்லைனுக்கு அந்த பொருட்களை கொண்டு போறோம், நம்மளோட கஸ்டமருக்கு அந்த பொருளை எப்படி விற்பனை செய்யறதும் இன்னைக்கு அதோட விளக்கங்கள் தான் வந்துட்டு கொடுக்க போறோம். ஏன் நம்ம வந்து கேஜிஎல் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலேசியாவில் பாத்தீங்கன்னா பல கொரியர் சர்வீஸ் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கோம். பட் நம்ம கேஜிஎல் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளோட நிறுவனம் ஒரிஜினல் ப்ராடக்டா தான் வந்து அனுப்புவாங்க ஒரு விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பொருளுக்கு வந்து உத்தரவாதம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பொருள் போய் சேர்ந்துருச்சா இல்லையா, சேரல இல்ல டேமேஜ், நம்மளோட நிறுவனம் அதுக்கு அங்கீகாரம் அதாவது உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இன்கேஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியில பல கொரியர் சர்வீஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதுல வந்துட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணோமா, சில டைம்ல பார்த்தோம் சில பேர் சொல்லுவாங்க என்னோட பொருள் வந்துட்டு டேமேஜ் ஆகி வந்திருக்கு. சில டைம்ல வந்துட்டு நம்ம இன்னைக்கு அனுப்புறது ஒரு 10 நாள் சென்று தான் வரும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து வேலை ஆட்கள் பற்றாக்குறையினாலையும் சரி, அவங்க வந்து சரியா நம்மளோட பொருள் வந்து ஹேண்டில் பண்ணாத முறையிலும் நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ண அதாவது பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்மளோட தலைவர் வந்திருக்காரு. சோ நான் அவங்கள பத்தி ஒரு சின்னதா ஒரு ஹைலைட் பண்றேன். கேலிங் நிறுவனத்துல வந்து அவர் பல ஆண்டுகள் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஆஃப்லைன் காலத்திலயும் சரி, இன்னைக்கு ஆன்லைன் காலத்திலயும் சரி, அவ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு மென்டோவா தான் இருக்கு. எப்பயுமே வந்து அவரோட விஷயங்கள் வந்துட்டு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், என் டீமுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், மத்தவங்களை எதுக்கு நான் அந்த இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கொள்ளாதவர், அந்த கர்வம் கொள்ளாதவர். எல்லாருக்கும் தெரியும் நம்ம கேலிங் நிறுவனம் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்குமே அது தெரியணும் அப்படின்னு எப்பயுமே வந்து சொல்லுவாரு. எப்பயுமே என்கிட்ட சொல்லுவாரு, இல்ல தலைவா செய்வோம், எல்லாருக்கும் வந்து தெரியும், எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த ஒரு மாமனிதரை தான் அழைக்க போறோம். சோ நம்ம நேரத்தை தாமதிக்காம அவர் லெட்ஸ் வெல்கம் நம்மளோட கிரவுண்ட் மேனேஜர் நம்மளோட பராம் சார் வந்துட்டு நம்ம அழைக்கிறோம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? நம்ம எப்படி நம்ம ஜூம் மீட்டிங் வழியாவோ இந்த மாதிரி ஆன்லைன் வழியா பாருங்க. ஏன்னா உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே இப்படிதான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ கண்டிப்பா சந்திச்சிடுவோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு மாத காலமா வந்து நம்ம சந்திக்கலன்னு தான் நினைக்கிறேன். இப்படிதான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஏன்னா உலகம் அப்படி மாறிடுச்சு. கேசஸ் வேற இதா இருக்கு, பயமா இருக்கு. நம்ம கொண்டுட்டு போவோமா இல்ல யார் மூலியமா நம்மளுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு பயம். நம்ம ஒண்டியில ஃபேமிலியோட இருக்கோம். நானே இப்ப சமீப காலத்துல எங்க சிஸ்டரோட வெட்டிங் ஃபேமிலி எல்லாத்துக்குன்னா, ஆனா நம்மளுக்கு ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம், நம்மளோட கேரிங் பொருட்கள் இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருக்காது. ஸோ இருந்தாலும் நம்மளும் பாதுகாத்துக்கணுமா இல்லையா? ஸோ அந்த ஒரு வேலையில் ஸோ ஸ்டில் நம்மளோட கேரிங் ப்ராடக்ட் பெஸ்ட். ஸோ நானும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு கூட ஒரு 2-3 முக்கியமான பிரமுகர்களுக்கு வந்து நம்மளுடைய வைட்டமின் சி, தென் நம்மளுடைய ப்ரோப்போலிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் மார்க்கெட்ல வந்து இந்த பொருட்கள் ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு நமக்கு. ஸோ மேபி நம்ம கொஞ்சம் பிளான் ஒர்க் பண்ணலாம். ஓகே தலைவா. ஸோ ரொம்ப நன்றி தலைவா, ஒரு நல்ல ஒரு அறிமுகப்படுத்துனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம் தான், யான் பெற்ற இன்பம் பெருக்க வையகம் சொல்றது. அந்த வேலையில் வந்து நம்ம மாமனிதரா இன்னும் ஆவல, அதுக்கு இன்னொரு சூழல்கள் இருக்கு. ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்குமே ஒரு மனசுல ஒரு கருவம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கருவம் வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் கிடையாது, பொது நலம்னு நம்ம சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமா எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும், எந்த ஒரு மேடையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம இந்தியர்கள் அதை வந்து பிடிச்சி நல்லா உறுதியா நிக்கணும்ன்றது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 மனப்பக்குவம், அது ஒரு முன் உதாரணமா நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த ரீதியில் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கு நம்ம செஞ்சா கூட சோ நம்ம இந்தியர்களுக்கு செய்யற அந்த சுகம் வந்து அது தனியா ஒரு ஃபீல் பண்ண முடியாத ஒண்ணு. சோ அந்த ஒரு ரீதியில் நம்ம இன்னைக்கு எல்லாரும் இணைஞ்சு நம்முடைய கேலிங் மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற விஷயங்களையும் நம்ம எல்லாம் ஒத்துமையா செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதுக்கு மீண்டும் நன்றி என் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சோ உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரைட். சோ அந்த வகையில மீண்டும் ஒரு அறிவிப்பு, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ரோக்ராம் இன்னைக்கு ஜூம் வழியாகவும் மற்றும் நம்மளோட
ஃபேஸ்புக் வழியாகவும் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு ஷேர் பண்றோமோ அவ்வளவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம். இந்த வாய்ப்பை தவறிட்டுறாதீங்க. ஓகே தலைவா, கண்டிப்பா உங்களோட விளக்கங்கள் வந்துட்டு ஈஸியாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்கும் போயிட்டு சேரும். அது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தலைவா தேங்க்யூ. ஓகே, நன்றி தலைவா. ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். உங்களெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது. தயவுசெய்து எல்லாரும் கேமரா திறந்தீங்கன்னா உங்க முகத்தை நான் பார்க்கலாம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம லக்ஷ்மி ஆண்டியோட முகம் மட்டும்தான் சாரியோட நல்லா வெளிச்சமா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது ஓகே, எல்லாரும் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கிளிக் கிளாக் மாதிரி கண்ணு திறந்து கண்ணு திறக்கிற மாதிரி. ஓகே சார், முனுசாமி சார், உங்க உடலை நாங்க பார்த்துட்டோம் சார். ஓகே, சும்மா ஒரு ஃபன் தான் சார். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனா இருந்திருப்போம். இந்த மாதிரி முகத்தை பார்த்து நம்ம சிரிச்சுக்குவோமே. ஓகே, இன்னும் சில பேரு கேமரா திறக்காம இருக்கீங்க. ஓகே, நம்மளுடைய ஓகே செஷன் நம்ம வந்து கொண்டு போவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வியின் கீழ் கே குளோபல் லிங்க் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதாவது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். சில பேர் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க, சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வந்து வெறும் பார்வையாளரா இருந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் இன்னும் அந்த கேஜிஎல் வெப்சைட் வந்து அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் பயன்படுத்தாம தான் இருக்காங்க. ஸோ மேபி அது லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது அதை பயன்படுத்தும் வழிமுறைகள் தெரியாம இருக்கலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்பவும் அதை பத்தி நான் ஷேர் பண்றேன். நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இது 4வது இல்ல 5வது முறை அந்த கேஜிஎல் பத்தி நம்ம பேசுறது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் அதோட நன்மைகள் மட்டும் தான் நான் பேச போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கேஜிஎல்ல வந்து சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரிக்வெஸ்ட் பிரகாரம் நம்ம நிறுவனம் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபையா நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நிறுவனம் வந்து, அதாவது நான் வந்து பர்சனலா நம்ம மேனேஜ்மெண்ட்ல வந்து இந்த கேஜிஎல்ல பத்தி நம்ம பேசுறப்ப, ஸோ நிறுவனம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேலிங் லீடர், அதாவது சீனியரோ ஜூனியரோ கேலிங் லீடர் ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு வரப்ப, அதாவது எங்களோட வளர்ச்சிக்கு வந்து இதை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றப்ப, நான் போய் பேசுறப்ப உடனே அதாவது என்னன்னா எந்த ஒரு மறுப்பு எதுவும் கொடுக்காம, எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாம நம்ம சொல்றது வந்து நோட்ஸ் எடுத்து அதுல என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு லீடர் போயிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்ல பேசுறப்ப இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், அதாவது இப்ப நீங்க வந்து சேல்ஸ் நான் வந்து கேட்டது என்னன்னா வியாபாரத்துக்கு, அதாவது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கேலிங்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்களுடைய பர்சனல் பிவியோ சரி, அவங்களோட குரூப் சேல்ஸோ இன்க்ரீஸ் பண்ண உதவியா இருக்கும். முக்கியமாக இந்த என்ன சொல்லுவாங்க நவீன காலம், அதாவது டிஜிட்டல் முறையில அவங்க சில பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி இந்த கேஜிஎல் மூலியமாக இந்த மாற்றம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு மாற்றம் கொண்டு வருவாங்க. கேலிங்கோட வியாபாரமும் உயரும், லீடர்ஸோட பர்சனல் பிவி அண்ட் அவங்களோட குழுவோட வியாபாரமும் உயரும் சொல்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம். ஸோ அதை வந்து எந்த ஒரு மறுப்புகள் இல்லாம செவி எடுத்து அதோ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு, சந்தோஷமான விஷயம். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு எப்படி வியாபாரத்துக்கு இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ரிக்ரூட்மெண்ட் எப்படி வந்து இந்த டிஜிட்டல் மூலியமா நம்ம வந்து புதிய நண்பர்களை உள்ளுக்கு அழைச்சிட்டு வருது கேலிங் வியாபாரத்துக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக யாருக்கு போதோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளுடைய லீடர்ஸ், இந்தியன் லீடர்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து சேரும். ஸோ அந்த வேலையில் நம்மளுடைய கேலிங் இன்டர்நேஷனல் நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம், இந்தியன் மார்க்கெட்டிங் டீம் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி வச்சுக்கிறோம் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஸோ நம்மளோட ரிக்வஸ்ட் என்னன்னா எது நடந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்லோவா இருந்தாலும் சரி, நம்மளோட சேல்ஸ் உயர்ந்தாலும் தத்தளிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்காக ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு.
கண்டிப்பா நம்மளை தூக்கி அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு இந்த கேஜிஎல் மிக சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ அப்ப கேஜிஎல்னா என்ன? கேஜிஎல்ல என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு ஷேரிங் உங்களுக்காக செய்யறேன். ஒரு ஸ்லைட் ஷேரிங். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீகால். ஓகே. தெளிவா என்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் யாராவது ஒரு ஆளு ஒரு தம்ஸ் ஓகே அப். தலைவா. தெரியுது. தெரியும் தலைவா. ரைட். சோ இது வந்து என்னோட பர்சனல். நான் வந்து அதாவது கேஜிஎல் பத்தி பேசுறப்ப எல்லாருக்கும் சுலபமான முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல வந்து நம்ம செஞ்சது கேஜிஎல், அதாவது கே குளோபல் லிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேலிங் நிறுவனத்தின் ஒரு வெப்சைட், அதாவது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இது வந்து e.com. அதாவது நம்ம இப்ப அதிகமா பேசிட்டு இருப்போம், அதிகமா பார்த்துட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தும். அதாவது ஷாப்பி, லசாடா, இந்த ஈபே, இந்த அமேசான், இந்த அலிபாபா. சோ அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் வியாபாரத்துக்குன்னு உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கே குளோபல் லிங்க். ஓகே. சோ அப்ப நம்மளோட கே குளோபல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிளாட்ஃபார்முக்கும் நம்மளோட கே குளோபல் லிங்க் பிளாட்ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய பொருட்கள் இருக்கும். என்னென்னமோ பொருட்கள், பர்சனல் யூஸ், பிபிகே, அந்த மாதிரி உலகத்தில் உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கோ, யார் யார் என்னென்ன செய்யறாங்க எல்லாத்தையுமே அங்க பெற்றுக்கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளலாம். பட் கேஜிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கேலிங் பொருட்கள், கேலிங்ல இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை மட்டும்தான் இங்க நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம வாங்க முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த கே குளோபல் லிங்க் ஒரு கேலிங் உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்றதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிளிஃபையா ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப கேலிங் நிறுவனத்துல நம்ம இருக்கிறப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங். கொஞ்சம் நம்ம வியாபாரம் செய்யணுமா இல்லைங்களா? ஓகே. சோ நம்ம ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பிஸியா தான் இருப்போம். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு மக்களை நம்ம பாக்குறது, முகம் பாக்குறது, சரிங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ், இன் ஹவுஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம போய் பார்த்து வியாபாரம் செஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்ப வியாபாரம் பஞ்சுவாலன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில பேர் இருக்காங்க, பட் பெரும்பாலான வெளியே போக முடியல. ஓகே. ஏன்னா சில பேர் வேலை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சில ஸ்ட்ரிக்டான SOP போட்டிருப்பாங்க. வேலை முடிஞ்சு இங்க போய் வெளியே போக கூடாது. ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்லுவாங்க ஆப்ஸ்டிகல்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்ப வியாபாரம் செஞ்சு ஆகணுமா இல்லையா? அப்ப நவீன காலம்னு வரப்ப டிஜிட்டல் மூலியமா நம்ம கே குளோபல் லிங்க் மூலியமாக வியாபாரம் செய்யலாம். சரிங்களா? நம்ம வியாபாரம் செய்யலாம். அடுத்தது பொருட்களை வாங்கலாம். இன்னைக்கு நம்ம வியாபாரம் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பொருள் எடுக்கணுமா இல்லையா? சோ இந்த கேஜிஎல்ல வியாபாரமும் செஞ்சுக்கலாம், பொருட்கள் நம்ம இதுங்கே வாங்கிக்கலாம். ஓகே. இன்னொன்னு டெலிவரி பண்ணி ஆகணுமா இல்லையா? ஒரு பொருள் ஆளு கேட்டாங்க, நம்ம அந்த பொருளை போய் ஸ்டாக்கிஸ்ல வாங்குறோம். தென் அந்த பொருளை கொண்டு போயிட்டு ஒரு அவங்க கிட்ட நம்ம பாஸ் பண்ணணுமா இல்லையா? சோ பங்காந்தரான் இந்த கேஜிஎல்லே நம்ம செஞ்சிடலாம். சோ அடுத்தது இப்ப நஜான் புதியதாக நம்ம நண்பர்கள் உள்ளுக்கு அழைச்சிட்டு வரணுமா இல்லையா? புதிய டவுன்லைன்ஸை நம்ம சைன் பண்ணணுமா இல்லையா? ஓகே. சோ இப்போ உள்ள காலகட்டத்துல குறைவாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த முயற்சி வந்து இந்த கேஜிஎல் மூலியமாக நம்ம செய்யலாம். ஓகே. அப்ப நம்ம கேஜிஎல் மூலியமாவே சைன் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒருத்தர் போய் பார்த்துதான் நம்ம சைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஒரு போன்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஈவன் ஃபேஸ்புக்லயோ இல்ல லிங்க்டின்லயோ எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம பயன்படுத்தினாலும் கேலிங்க நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். கேலிங் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட்ஸ், டீடைல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு தேவை பண்றது அவங்களோட ஃபுல் நேம், அவங்களோட ஐசி நம்பர், அவங்களுடைய இமெயில் நம்பர், அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ். இமெயில் நம்பர் ரொம்ப முக்கியங்க. ஃபுல் அட்ரஸ். சரிங்களா? தென் அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர். சோ இந்த 5 விஷயம் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ராவா அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பேங்க் பேரும் அவங்க அக்கவுண்ட் நம்பரும் இருந்தாலே நம்ம கேஜிஎல்லே அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கேஜிஎல் மூலியமாவே அவங்களுக்கு அவங்களோட இமெயில்ல வந்து பாத்தீங்கன்னா கேலிங் மெம்பர் கோட், கேலிங் உடைய பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா? தென் காஸ் நம்ம எல்லோரும் என்னையும் உட்பட நம்ம எல்லோரும் கேலிங்க்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த வருமானம் தான். அப்படின்டா பார்த்தா இந்த கேஜிஎல் மூலியமாகவும் இந்த வருமானத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அப்ப பாருங்க, ஆஃப்லைன் முகம் பார்த்து செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பொருட்கள் விற்கிறோம், நம்ம பொருட்களை ஆர்டர் எடுக்கிறோம், நம்ம ஸ்டாக்கீஸ்ல வாங்குறோம், திரும்பியும் கொண்டு போயிட்டு டெலிவர் பண்றோம், அப்புறம் நம்ம என்ன பண்றோம் ரிக்ரூட் பண்றோம். அதே வேளையில் நம்மளுக்கு வருமானம்
கிடைக்குது. 2 விதமான வருமானம். ஒன்று உடனடியான லாபம், இன்னொன்று மாதம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். உன்சோ ருச்சி dengan போனஸ்ல. சோ இந்த 5 விஷயமும், இந்த 5 Pயும் ஆஃப்லைன்லயும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனாலயா, சோ அதையே நம்ம இப்ப குளோபல் லிங்க் மூலியமாக இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்மள்ட்ட இருக்கிற வாட்ஸ்அப், நம்மள்ட்ட Facebook, ஓகே நம்மளுக்கு வேற என்ன எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு. இது மூலியமாக இந்த வேலையை நம்ம செய்யலாங்க. ஓகே சோ அதுதான் கேஜிஎலோட சிம்பிளிஃபைன்னு ஒரு விஷயம். குளோபலிங்கோடைய ஒரு அற்புதமான விஷயம். சரிங்களா? ஓகே இ-காமர்ஸ் சொன்ன இ-டாகாங். சோ இ-டாகாங்னா என்னன்னா ஓகே ஒரு எலக்ட்ரானிக், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக நம்ம எந்த ஒரு செலவுகள் செய்யாம, எந்த ஒரு கடினம் இல்லாம நம்ம சுலபமான விஷயங்களை பயன்படுத்தலாம், ஷேர் பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே Oke, model perniagaan yang melibatkan transaksi penjualan dilakukan di சரிங்களா? அதாவது நான் சற்று முன்னாடி சொன்ன மாதிரி penjualan, pembelian, penghantaran, dan அடுத்தது பாத்தீங்கன்னா penajaan dan pendapatan. இந்த 5 விஷயமும் இந்த வெப்சைட் மூலியமாக நம்ம செஞ்சிடலாம். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். காசு கூட நம்ம கையில வாங்க தேவையில்லைங்க. சோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்க பேமெண்ட் கட்டி அவங்க ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். சோ நம்மளோட வித்தியாசம் என்னவென்றால் மற்ற பிளாட்ஃபார்முக்கும் நம்மளோட ஒன்லி ஃபார் ஸ்கேலிங் ப்ராடக்ட். ஸ்கேலிங்ல இருக்கக்கூடிய அனைத்து ப்ராடக்ட், ஸ்கேலிங்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே நம்மளுக்கு தேவையான பொருட்களை இந்த மூலியமாக, அதாவது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமா வாங்கி கொள்ளலாம். ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா நான் சட்டமன்ற சொன்ன மாதிரி இந்த 5 P. ஓகே பொருட்களை வாங்கலாம், விற்கலாம், நம்ம பொருட்களை டெலிவர் பண்ணலாம், புது நண்பர்களை நம்ம உள்ளுக்கு கொண்டுட்டு வரலாம், அதே வேளையில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே இப்ப ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபைன ஒரு வீடியோ இந்த கேஜிஎல் பத்தி. சோ கொஞ்ச நேரம் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். திரும்பி நம்மளுடைய சோ அதுதான் நம்மளுடைய கேஜிஎலோட அறிமுக வீடியோ. ஓகே சோ இந்த கேஜிஎல்னால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். So, manfaat global link bagi perkembangan usaha Anda. ஓகே நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த கேஜிஎல் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சரிங்களா? சோ ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா dapat menjimatkan masa. ஓகே நமக்கு நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது. அதாவது முக்கியமாக நம்ம கேலிங் செய்யறப்ப நேரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஜிஎல் மூலியமாக நம்ம எங்கேயும் எந்த ஒரு செலவும் செய்யாம, சரிங்களா? இந்த கேஜிஎல் மூலியமாக இருக்கக்கூடிய விளக்கங்களையும் சரி, அதோட முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றப்ப, அதாவது மற்ற பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்றப்ப நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் பல பேருக்கோ இல்ல பல பிளாட்ஃபார்ம் மூலியமாக நம்ம அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் காலகட்டத்தில், அதாவது நான் ஆஃப்லைன் இது பண்ணல, அதாவது நான் சொல்றேன், அதாவது இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு பிளான் ஒர்க் பண்ணணும். ஒரே நேரத்துல நம்ம நிறைய வேலையை நம்மளால செய்ய முடியாது. சரிங்களா? மேபி நம்மளுடைய பிளானிங் ஒரு நம்மளை சுத்தி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் நம்மளோட வேலையை செய்ய முடியும். சரிங்களா? அது தவிர்த்து நம்மளால போக முடியும். ஏன்னா நேரம் வேலை செய்யணும், நம்ம போகணும், வரணும், வீட்டு வேலை செய்யணும், வீட்டுல அதை பார்க்கணும், என்னென்னமோ பிளானிங் இருக்குங்களா இல்லையா? ஓகே கமிட்மெண்ட் இருக்குங்களா இல்லையா? அப்ப இந்த கேஜிஎல் மூலியமாக நம்ம கேலிங் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும்
ஒரு மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ இல்லையா ஒரு 2 மணி நேரமோ இந்த கேஜிஎல் குளோபல் லிங்க்ல உட்காந்து நம்ம எல்லாத்துலயுமே லிங்க் பண்ணி ஷேர் பண்ணி அனுப்பிவிட்டு அதே வேலையில் மற்ற வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட நேரம் வந்து சேவ். இரண்டாவது பெண்ணியாக அந்தரா விலாயா. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் செஷன் ரொம்ப லீடர்ஸ்னால இப்ப போக முடியாம இருக்கு. போயிட்டு வந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க கவனமாக தான் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நான் கூட பாத்தீங்கன்னா 2 வாரம் என்னோட அவுட் செஷன் ட்ரிப் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த வாரமா வர வேண்டியது இருக்கு. ஸோ அதுவும் நான் கேன்சல் பண்றேன். ஏன்னா போற இடம் எல்லாமே இந்த மாதிரி கேசஸ் இருக்கிறதுனால. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம வியாபாரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா இல்லையா, தும்பாங்க ஆக்கணுமா இல்லையா? அப்ப இந்த கேஜிஎல் மூலியமாக அந்த வேலையை நம்ம செய்யலாம். அடுத்தது இந்த கேஜிஎல் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு காசு கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாமே ஃப்ரீ. கேஜிஎல் கேளுங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து செலவு பண்ணி எக்ஸ்ட்ராவா போய் ஒரு மக்களை பார்க்கணுமோ இல்ல நம்ம டோல் கட்டியோ போயிட்டு நம்ம ஒருத்தரை பார்த்துட்டு வரணுமோன்றது அவசியம் இல்லை. ஏன்னா கேஜிஎல் மூலியமாக எல்லா வேலையும் நம்ம செஞ்சிடலாம். எப்படி சார் கேஜிஎல் செய்யுது? கேஜிஎல் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நம்ம டெய்லி ரொம்ப பிஸியா இருப்போமா இல்லையா, இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் இதுல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஷேர் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபையாவே இந்த வேலையை நம்ம முடிச்சிருக்கோம் ஒரு செலவு இல்லாம. ஓகே, பிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மைண்ட் செட் வந்து நான் வியாபாரம் செய்யணும். ஆனா அந்த வியாபாரம் செய்யற வியாபாரம் வந்து அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அது அவங்களோட மைண்ட் செட். கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே நொந்து போய் வரேன் சரிங்களா, இதுல வர இன்னும் நான் இங்க தூக்கிட்டு போனோம் அங்க தூக்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல உட்காந்துருக்காங்க. சோ அந்த பிளெக்சிபிலிட்டி நம்ம எப்படி கொடுக்க போறோம்? ஓகே, வாங்க சார் இப்ப உள்ள காலகட்டத்துல நீங்க ரொம்ப நேரம் ரொம்ப டிராவலிங்கும் பண்ண தேவையில்லை. கேஜிஎல் மூலியமாக நீங்க எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். உங்களுக்கு நிறைய பிளெக்சிபிலிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குளோபலிங். அடுத்தது மட்டும் இல்லாம நம்முடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவது. நம்ம ஒரு சின்ன ஒரு ஷேரிங். ஓகே, சோ நான் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணி நான் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குளோபலிங் மூலியமாக ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா கேஜிஎல் மூலியமாவே டெலிவர். அப்ப அந்த ரிசீட் இருக்குல்ல, நம்ம ஸ்டாக்கிஸ் வாங்கணுமா ரிசீட் கொடுப்பாங்க. பட் கேஜிஎல் வாங்கணுமா அந்த சஜாரா பம்பலியான்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கிங் நம்பரும் கஸ்டமருக்கு ஷேர். ஸோ அவங்க என்னது நீ அடிக்கடி ஒரு மாதிரியா நீ இது பண்ற ட்ராக்கிங் நம்பர்லாம் நீ வந்து படம் முடிச்சு அனுப்பல. நான் சொன்னா இது எங்களோட சிஸ்டமே ஈஸியா இருக்கும், சின்னாங்க நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இப்ப சமீப காலத்துல சரவால என்கிட்ட குளோரோஃபில் வாங்குற ஒரு நண்பர் உறுப்பினராக செஞ்சுட்டாரு. ஃப்ரீயாவே நம்ம அவரை கேஜிஎல் செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து மாசம் ஒரு அந்த நம்மளோட பிரியா தின்செட் ப்ராடக்ட் வந்து அவர் வாங்கிட்டே இருப்பார் குளோரோஃபில். ஸோ இப்ப கூட ஒரு 3-4 முன்னுக்கு வந்து குளோரோஃபில் பிரியா தின்செட்டும் 2 பிரீமியம் 5 நம்மளுடைய நானோஸ்பெக்கையும் நான் வந்து அவருக்கு அனுப்பி விட்டுருந்தேன். புரியுங்களா? அதாவது நான் இங்க இருக்கேன், நான் சரவா போவே இல்லை சரிங்களா. ஆனா இந்த கேஜிஎல் மூலியமாக நான் ஒரு நண்பரை சைன் பண்ணி ஏறக்குறைய ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் முடிச்சாரு அவர். ஓகே, நான் அவருக்கு 400 ரூபாய் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை, கேலிங் மார்க்கெட்டிங் சொல்லவே இல்லை. இந்த குளோபலிங் மூலியமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ண வாசி. ஸோ அவரு 400 ரூபாய் முடிச்சாரு சரிங்களா. அப்ப என்னோட வியாபாரம் கொஞ்சம் விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பண்ணியாக எல்லாமே புரியுங்களா. ஸோ இந்த வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எப்படி நானே கத்துக்கிட்டேனோ அதே மாதிரி நீங்களும் கத்துக்கிட்டீங்க, இந்த விஷயமும் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, சோ குளோபலிங் sangat mudah cakap. ரொம்ப சுலபங்க. இதுக்கு வந்து நம்ம எஸ்பிஎம் படிச்சிருக்கணும், டிகிரி வச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம கிட்ட இந்த ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். ஓகே, சோ நம்மளே நம்ம வந்து குறைச்சு பாத்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்பே சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஐயோ இதெல்லாம் எனக்கு திறக்க தெரியாது. ஆனா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து வீடியோல இருந்து எல்லாமே அனுப்ப தெரியும். சோ நம்ம தான் நம்மள வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிறோமே தவிர வேற யாருமே செய்யல சரிங்களா. சோ இந்த குளோபலிங்க இன்னைக்கு எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஆரம்பத்துல இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த குளோபலிங்க உங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த கேஜிஎல். சோ நம்ம உள்ளுக்கு போய் அதை ஒரு வாட்டி 2 வாட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டுமா sangat mudah dan cepat. ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், சரியான ஒரு வழிமுறையிலே நம்மளை கொண்டு போயிடும் சரிங்களா. ஓகே, mempunyai pelbagai நிறைய ஃபீச்சர்ஸ் இது உள்ளுக்கு இருக்கு சரிங்களா. ஓகே, இன்னைக்கு நம்ம பிவி கூட செஞ்சிடா கூட அந்த பிவிக்கு நம்ம டவுன்லைனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாம நம்ம அதையும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லேண்டிங் பேஜ் வியாபாரத்துக்கு சட்டமும் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. அந்த பேஜ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ வியாபாரத்துக்குன்னு மட்டும் குளோரோஃபில்லா அதை அந்த லிங்க் அனுப்பிவிட்டாலும் போதும், அவங்க பார்ப்பாங்க. டெஸ்டிமோனி வீடியோ எல்லாமே இருக்கும். நம்ம ஒண்ணுமே பேச தேவையில்லை, அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுக்க தேவையில்லை. லிங்கை தட்டணும்னே டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். எத்தனை போத்தல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு காசு கட்டிட்டு போயிடுவாங்க. கேஜிஎல் மூலியமாவே பொருள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நமக்கு அந்த பொருளோட ப்ராஃபிட்டும் அந்த பொருளோட பில்லும் நம்மளுக்கு வந்துடும். புரியுங்க? இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே கேஜிஎல் நம்மளுக்கு இமெயில் மூலியமாக அனுப்பிவிடும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலமாத்த மேக்சிமம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. அதாவது எக்ஸீரியன் படுறதை விட இந்த கோவிட்டோட தான் வந்து நம்ம ரொம்ப பயந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்வேஸ் நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ரீதியில வந்து பாத்தீங்கன்னா கே குளோபலிங்ல வந்து நம்மளுக்கு உத்தரவாதம் இருக்கு, சேஃப்டி பர்பஸ். தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை பட்டுள்ளாங்க சொக்கங்கள். ஸோ இந்த கேஜிஎல் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்மளுடைய டீம் கே குளோபல் லிங்க் டீம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு நம்ம உடனடியாகவும் நம்ம மெசேஜ் எதுவும் அனுப்புனா கூட நம்மளுக்கு உடனே ரெஸ்பாண்ட் வந்து அளிக்கப்படும். சீக்கிரமா சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வேணும். சரிங்க? எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கஷ்டம் இல்லாம, எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கடினமான முறையில் இல்லாம சுலபமா இது வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். பார்க்கறது தான் கடினமா இருக்கும், பட் அது உள்ளுக்கு போந்து நம்ம செய்யறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ நம்ம கேஜிஎல்னால கேலிங் உறுப்பினர் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது கேலிங் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தா கூட நம்மளுக்கு வந்து இந்த கே குளோபலிங் ரொம்ப அதிகமான அளவுக்கு உதவி செய்யும். அதாவது memudahkan pasaran produk, பொருட்களை சுலபமான முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நீங்க நம்ம வந்து சொல்லுவாங்க அப்படியே டிசைனா போட்டோ எல்லாம் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்குன்னு சொல்லிட்டுனே ஒரு டெலிகிராம்ல ஒரு சேட் இருக்கு, டிஜிட்டல் சேனல் சொல்லிட்டு ஒரு சேட் இருக்கு. அந்த சேனல் நம்ம பூந்தமா எல்லா பொருட்களுடைய படங்கள் அழகழகான பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். தென் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் கேலிங் இன்ஸ்டாகிராம்ல கூட அழகழகான நல்ல நல்ல பொருட்களுடைய அழகான போட்டோஸ்லாம். ஸோ இதை வச்சே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஓகே. அடுத்தது kemudahan pembayaran. ஓகே. நம்ம இந்த ஆன்லைன்ல வரப்ப நம்மளுடைய லீடர்ஸ் நிறைய பேரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் மயக்காரங்க பராம் எல்லாரும் வந்துட்டு எல்லாம் வாங்கணும்னு சொல்றாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறப்ப வந்துட்டு தமிழம் பெறணும்னு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஓகே. பட் இருந்தாலும் நடந்தனாலதான் அவங்க அந்த மாதிரி ஷேர் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்னன்னா இந்த கேஜிஎல்ல வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க கஸ்டமர், அவங்களே நேரா பேமெண்ட் மெத்தட். ஸோ அது லிங்க் இருக்கு, எந்தெந்த பேங்க் இருக்கோ அந்த மூலியமா அந்த பேமெண்ட் மெத்தட் அந்த பேங்க் டைரக்டா போயிடும். ஸோ பேமெண்ட் அவங்க கட்டிக்கிட்டு ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். ஓகே. முன்னாருக்கும் சிறி மூடாடி இல்லாம ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கேஜிஎல்ல இருக்கு. ஸோ யாருக்குமே கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் தெரியாம நம்மளோட கேஜிஎல் உள்ளுக்கு பூந்து என்னதான் இருக்குன்னு உள்ளுக்கு பாந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அவங்க யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணி, அதாவது கேலிங் உறுப்பினர்கள் அந்த வெல்னஸ் அப்புறம் காட்டுறேன், அதுல இருந்து அவங்க சூஸ் பண்ணா கூட அந்த பொருள் அவங்களுக்கு போயிடும். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அந்த பொருள் அவங்க வாங்கின ரிட்டேல் ப்ராஃபிட்டும் அந்த பொருளோட விவே நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட வேலையில இருந்து வாட்ஸ் நம்மளுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சுன்னா அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த பொருட்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க, இதை இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாலோ அப் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? தென் நஜான் பாரு சுலபமாக ஒருத்தரை வந்து நம்ம புதுசு சைன் பண்ண, இப்ப எப்படி சட்டம்னு நான் சொன்ன மாதிரியே ஒரு சரவால் உள்ளவரை நான் சைன் பண்ணணும், அதே மாதிரி நம்மளும் சைன் பண்ணலாம், நீங்களும் செய்யலாம். வியாபாரம் நிறைய நடக்க நம்மளுடைய உடனடி லாபம் வந்து கொண்டுதான். அடுத்தது ரிப்ளிகேட்டர் லிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம் லேண்டிங் பேஜ், அதாவது சேல்ஸ் பேஜ். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அருமையான ஒரு விஷயம் நம்ம கேரிங் செஞ்சிருக்காங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ப்ராடக்ட் அயன் நானோ எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வீடியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா அதை வாங்குறவங்க உடனடியா உறுப்பினர் ஆயிடுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து மாற்ற சொல்லி இதை வந்து நீங்க ஃபுல்லா வந்து சேல்ஸுக்கு மட்டும் கொடுத்துருங்க. அதாவது வாங்கிட்டு அவங்க
இது பண்ணிக்கோங்க. அவங்களோட டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்துரும். அதோட இந்த லீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்ல நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிடுவோம். சரி, அப்ப இது கேரிங் செஞ்சு வச்சிருக்காங்க. யாருக்காக செஞ்சிருக்காங்க? நமக்காக. புரியுங்களா? ஓகே. சோ அடுத்து கண்டிப்பாக அடுத்த வாய்ப்புகள் இருக்கிறப்ப கேஜிஎல் பத்தி பேசுறப்ப ரிக்ரூட்மெண்டோட அப்டேட் ஸ்கேலிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்ய போகுது, ரிக்ரூட்மெண்ட் அதாவது இதே கேஜிஎல் மூலமா எப்படி இன்னும் சரியான இன்னும் லகி ஹெபாட்டால எப்படி நம்ம வந்து ரிக்ரூட் பண்ண போறோம்ன்றதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. சோ நிறைய விஷயங்க இருக்குங்க. சரிங்களா? ஓகே. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டீம், நம்மளுடைய இந்திய டீம் முயற்சி அடைவதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளால ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை ரிக்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஏன்னா நம்மளை தவிர்த்து வேற யாரும் இந்த கேஜிஎல் பத்தி நிறுவனத்தை வந்து பேசல. சரிங்களா? ஓகே. சோ மக்களோட வாய்ஸ் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இதை கொண்டு போயிடும். சரியா? ஓகே. சோ இவ்வளவுதாங்க நம்ம கேஜிஎல் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த கேஜிஎல். சரிங்களா? ஓகே. சோ வெறும் பார்வையாளரா இல்லாம வெறும் சும்மா ஒரு பார்வைக்கோ இல்ல டைமுக்காக வந்தது இல்லாம இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த நம்ம சற்று முன்னுக்கு நம்ம திலகா மேடம் ஷேர் பண்ணிருக்காங்க. உள்ளுக்கு போருங்க. அந்த டெலிகிராம்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ணுங்க. சோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க? ஓகே. சில பேருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து படம் போடுவாங்க. ஆனா கான்டென்ட் நல்லா இருக்கு. அதாவது அந்த பொருட்களோட விளக்கல் ஈர்ப்பு வரக்கூடிய விஷயங்கள் அந்த அவங்க கொடுத்த இன்ஃபோல இருக்காது. ஸோ இந்த கே டிஜிட்டல் சேனல் டெலிகிராம்ல நம்ம பூந்து பார்த்தோம்னா நம்ம நிறுவனம் வெறும் போட்டோ மட்டும் இல்லாம சில கண்டென்ட்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட நம்ம நிறுவனத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஐடியா நம்ம பிளானிங் வச்சிருக்கோம். அது காப்பி ரைட்டிங் செஞ்சு நம்ம போடுவோம் ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் அதில் இன்வால்வ் பண்ணாதான் முடியும். ஸோ யார் இன்வால்வ் பண்றாங்களோ எனக்கு முக்கியம். நம்முடைய இந்தியர்கள் எல்லாரும் இன்வால்வ் பண்ணோமா நம்ம கொஞ்சம் முன்னிலையில இருப்போம். அதுதான் நம்மளுடைய இடம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப வாங்க நம்மளுடைய கேஜிஎல் கொஞ்சம் லைஃபா நம்ம பார்ப்போம். அதோட நன்மைகள் எப்படி எப்படி இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ரைட். ஸோ சோஃபா எல்லாருக்கும் கிளியருங்களா? ஓகே. யாருக்காவது என்ன சொல்லுவாங்க புரியாம இருக்கா? புரிஞ்சிருந்தா ஓகேனா 1 நம்பர் தட்டுங்க. உங்களுக்கு புரியலன்னா 2 நம்பர் தட்டுங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா 3 நம்பர் தட்டுங்க. ஸோ நம்ம பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நாம் கொடுக்கணும். ஏறக்குறைய ஒரு 20 பேர் இருக்கோம். ஸோ 20 பேரும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இன்னொன்னு நம்ம வந்து இது வந்து நம்ம பெருமிதமா நம்ம பேசிக்கிறோம். இது வந்து நான் சர்வே பண்ணேங்க. நம்ம ஹெச்கியூலயும் நம்ம மேனேஜ்மெண்ட் பீப்புளையும் இதை பத்தி பேசிக்கிறோம். ஸோ அவங்களும் இதே தான் சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு நம்மளை விட ஜாயன்ட் கம்பெனிஸ் உதாரணத்துக்கு வந்து எம்ஏ இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு புந்து பொருட்களை சூஸ் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களால வாங்க முடியாது. கஸ்டமரா இருந்தாலும் சரி, அந்த மெம்பரா இருந்தாலும் வாங்க முடியாது. அதாவது செக் அவுட் இல்ல. சரிங்களா? ஆனா நம்ம கேஜிஎல் நம்ம கேலிங் மட்டும்தான் அட்வான்ஸா உள்ளுக்கு பூந்து பார்க்கலாம், ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம், ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி பேமெண்ட் அங்கேயே நம்ம கட்டலாம். புரியுங்களா? சோ பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம். 100 நாட்டுல பெரிய ஒரு ஜாயனா இருக்கிற நிறுவனம் கூட அந்த அளவுக்கு அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல. பட் நம்ம 21 வருடமான இருக்கிற ஒரு நிறுவனம் பெரிய அளவுக்கு அப்டேட் பண்ணிருக்கு. யாருக்காகங்க? சும்மா சொல்லுங்க யாருக்காகன்னு. யாராவது ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேணாம். அவங்க மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. நமக்காக தானே. சரிங்களா? எல்லாமே நமக்காக தானே செஞ்சிருக்காங்க. சோ நம்ம பயன்படுத்தலாம் வேற யாரு பயன்படுத்த போறோம்? சரிங்களா? சோ அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி இப்ப வாங்க நம்ம நேரா வந்துட்டு நம்மளுடைய கேஜிஎல் வந்து எப்படி நம்மளுக்கு உதவி நம்ம ரைட். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய கேஜிஎல். நம்ம லிங்க் அனுப்பி விட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க நான் இன்னொரு வாட்டி அனுப்பி விட்டுறேன் உங்க சேட் பாக்ஸ்ல. ஓகே. ஸோ நீங்க மேபி இப்ப இல்ல ஆஃப்டர் மீட்டிங் கூட நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை. ஒண்ணுமே தவறு கிடையாது. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். நம்ம கேஜிஎல் உள்ளுக்கு போனோடனே இப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் முக்கியமா நமக்கு அதாவது நம்ம லீடர்ஸ் இந்த லீடர்ஸ் முக்கியமானது வந்து 2-3 டாபிக் 2-3 விஷயம் இருக்கு. இதை நான் அதை மட்டும் நீங்க டச் பண்ணுங்க.
ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சரி, வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும். சரிங்களா? இன்னொன்னு இது நிறைய நோட்ஸ் எடுத்துங்க. சில குழப்பங்கள் வந்து இருக்கிறதுனால சில பேர் வந்து இந்த வெப்சைட் பார்க்காம இருப்பாங்க. அததான் தெளிவுபடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல பயன்படுத்து கேஜிஎல் அதாவது யூசரா இருந்தீங்கன்னா, ரைட்? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம கேலிங் உறுப்பினரா இருந்தோமா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் இருக்கும். நம்ம MOI அப்படி சொல்லிட்டு இருக்கோம். தென் நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்ட். இப்ப பெரும்பாலும் வந்து பாஸ்வேர்ட் வந்து நம்ம மறந்துருப்போம். சமத்துல வந்து இருந்தா கூட நம்ம வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நம்ம செய்யணும். முதல் விஷயம் என்னன்னா, இந்த பேஜ் வந்துட்டோனே உங்களோட மெம்பர் கோட் போட்டுட்டு, உங்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்க சைன் இன் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களால சைன் இன் பண்ண முடியலன்னா, ரிஜிஸ்டர் பண்ண முடியலன்னா, நீங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்க செய்யலாம். சைன் அப் நவ் இருக்கு பாருங்க. இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கோட், உங்களுடைய ஸ்பான்சர் கோட் வேணும். ஓகே, அதாவது கேஜிஎல் பாய்க்கிறவங்களுக்கு உங்களுடைய இம்மீடியட் அப்ளை. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்கு வரும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இம்மீடியட் அப்ளைனோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோட் நம்பர் அந்த பாஸ்வேர்ட் சாரி டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் எடுத்து நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷத்தை போட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இது கிளிக் பண்ணி அடுத்து என்ன நடக்கும்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு நீங்க அடுத்து இருக்கிற பட்டன் தட்டிங்கன்னா எஸ் உங்களுக்கு இமெயில் வந்துடும். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் வந்துடும். சரிங்களா? அந்த பாஸ்வேர்டு கொண்டு தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படியே நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் கேட்கல, நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னா நீங்க ஏற்கனவே கேஜிஎல் உள்ள கொண்டு உங்களோட இது வந்து ஓத்தோ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து கேஜிஎல் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ எப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கோட், உங்களுடைய பாஸ்வேர்ட். அப்படி உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்கன்னா ஃபோர்கெட் பாஸ்வேர்ட் நீங்க தட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ரிகவர் இமெயில் வரும். ஸோ அந்த ரிகவர் இமெயில் மூலியமா ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் எடுத்து நீங்க இங்க கீன் பண்ணி சைன் இன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். தென் இது வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கெஸ்ட், அதாவது புதியதாக ஒரு கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து இங்க கிளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். அவங்க கேலிங்ல ஜாயின் பண்ணல, அவங்க குளோபல் லிங்க் வெப்சைட் பயன்படுத்துறதுக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெப் நான் அடுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா பாஸ்வேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் போட்டோம், பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன். ஓகே, ஸோ லைன் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சுன்னா மன்னிக்கவும். ஏன்னா இங்க செட்டான ஹெவி ரெயினா இருக்கு. ரைட், இதுதான் நம்மளுடைய பேஜ். மேல வந்து நான் ஜாயின் பண்ண ரெஜிஸ்டர் பண்றோடனே நம்மளோட பேர் இங்க வந்துடும். ஓகே, ஸ்லாமாடா தான் ஓகே உங்களோட பேரு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேலிங்க்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். ரைட், ஸோ 1-to-1 நீங்க உள்ள கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ திங்கக்கிழமை தான் பேசியிருக்கேன். ஸோ இதை பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தென் அப்ளிகேஷன், நம்மளுடைய ஆப்ஸ் இருக்குல்ல, கேலிங் வந்து குளோபல் லிங்க் வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வெப்சைட் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து ஆப். நம்மளோட போன்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் என்னைக்குமே எம்பசைஸ் பண்றது வெப்சைட் தான். சரிங்களா? ஏன்னா மோர் எஃபெக்டிவ் தான். ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம்னா நம்ம கஸ்டமர் சர்வீஸ் நம்ம கால் பண்ணலாம். ரைட், ஸோ ப்ரொமோஷன் லிஸ்ட். தென் கீழே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் கேட்டகரி இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் உங்களுக்கு வந்து லெபெஜிமா, ஓகே, அதாவது ப்ரொமோஷன் ப்ராடக்ட்ஸ் வேணா கிளிக் பண்ணீங்கன்னா இந்தந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்கோ அது எல்லாமே இங்க அப்பியர் பண்ணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணலாம் பாருங்க, நம்மளுடைய குளோரோஃபில் பிரியாத்தின் பேக்கேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டா வேலை செஞ்சோமா நல்ல வருமானம் பார்க்கலாம். ஓகே, தென் என்னென்ன ப்ராடக்ட், ஓகே, நம்மளுக்கு வந்து பிடிகே ப்ராடக்ட் இப்போதைக்கு NCC மட்டும் தான் இருக்கு. ஓகே, எஸ், NCC மட்டும் தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் மற்ற பொருட்கள் வரும். இந்த டிஃப்ளோரா, லிப்ஸ்டிக்ஸ், ரைட், அண்ட் மக்கானா கசியாத்தா நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ். ரைட், ஸோ நம்மளுடைய ரிடான்ஸ், ஓகே, ப்ரோபோலிஸ், இது எல்லாமே இங்க. ஸோ உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு ஒமேகா. ஒன்ஸ் நீங்க ஒமேகா நீங்க தட்டிட்டோடனே மேல வந்து ட்ரோலி இருக்கும்ல, ஓகே, இந்த ட்ரோலி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்துடும் 1 2 சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க வந்து இன்னும் ஷாப்பிங் பண்றதுனா நீங்க இன்னும் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கிளிக் த ட்ரோலி. ஓகே, சாரி, ஓகே, ஸோ ஒமேகா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. வந்துருச்சு எவ்வளவு பிவி எவ்வளவு வேலைன்னு சொல்லி போட்டுரும். நீங்க 2ன்னா 2 கூட வாங்கிக்கலாம், 1ன்னா 1 வாங்கிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம், ஒமேகா ப்ரொமோஷன் இருந்துச்சுன்னா நீங்க இங்க ப்ரொமோஷன் போட்டு வாங்க முடியாது.
இப்ப இந்த 6 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த லெபி ஜிமா இருக்கிற அதில் தான் போய் வாங்கணும். சொல்லிடுறேன், இது வந்து இண்டிவிஜுவலா வாங்குறது. ஓகே, எவ்வளவு பிரைஸ்ன்னு வந்துருச்சு, எவ்வளவு பிவி இருக்கும், ஜஸ்ட் பயாரான் சுத்துறது. இது ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி 2 விஷயங்கள் இருக்கு. பங்காந்தாரான்னு இருக்கு, பங்காம்பிலான் செடிரி இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸே வந்து பங்காந்தாரான்னா நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு இந்த ஒமேகா வாங்குறேன். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் பங்காந்தாரான் போட்டேன்னா இந்த காலம். ஸோ இது என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் போட போறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கஸ்டமரோட பேரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். சிம்பிள். ஏன்னா திரும்பி ரிட்டர்ன் ஆர்டர் பண்றப்ப டைப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டே கிளிக் பண்ணிடலாம். நீங்க புதுசா செய்றீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். ஸோ நீங்க வந்து இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம். ஒமேகா ஆர்டரா, இல்ல அந்த கஸ்டமர் பேரா, இல்ல அவங்களோட இடத்தோட பேரா நீங்க வச்சுக்கலாம். தென் அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர், ஜஸ்ட் எப்படி நம்ம ஒரு பொருள் அனுப்புறப்ப என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க போட்டுட்டு ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு தம்ப அலாமா தட்டிடணும் தான். தம்ப அலாமா தட்டணுமா? ஸோ நான் சற்று முன்னுக்கு தட்டின மாதிரி இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி வந்துட்டோடனே முன்னசா தட்டினீங்கன்னா அவங்க அட்ரஸ் வந்துடும். ஓகே, அவங்க அட்ரஸ் இங்க வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பங்காமிலான் சென்றதி. அதாவது நான் வந்து இந்த பொருளை வந்து யாருக்கும் அனுப்பல, நானே எடுத்துக்க போறேன். அதாவது நான் என்னன்னா சுங்யாப்தான்ல போய் நான் எடுத்துக்க போறேன் உதாரணத்துக்கு. அப்ப நீங்க வந்து சுங்யாப்தான்ல எந்த இடத்துக்கு போனாலும், அதை எந்த மாஸ்டர் ஆபீஸ் இல்லைன்னா நம்முடைய பிரான்ச், அந்த இடத்துல நீங்க போய் எடுத்துக்கலாம். பங்காமிலான் சென்றதி தந்தீங்கன்னா நம்மளோட மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டர்ஸ் ஆபீஸோட இதுவும் வரும். ஸோ நீங்க வந்து நெகிரி மட்டும் சூஸ் பண்ணி போயிடலாம். கடானா சுங்யாப்தானி. ஸோ கிளிக் பண்றேன்னா சுங்யாப்தானி வந்துடும். அப்ப நான் இந்த பொருளை சூஸ் பண்ணிட்டு பங்காமிலான் சென்றதி நானே போய் எடுத்துக்கிறேன். ஆனா வாங்குறது பேச்சே இல்லை அப்படின்னு நான் செட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்றேன், நான் கட்டிடலாம். ஆனா எனக்கு இது ரூகியா இல்லையா? ஓகே, கேஜிஎல்ல வாங்கிட்டு நான் ஏன் சுங்யாப்தான்ல போய் எடுக்கணும்? அது நான் நேரா சுங்யாப்தான்ல போய் வாங்கிடலாமா? சோ இங்கதான் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை செய்யணும். இது நம்மளுக்குன்னா நம்ம வந்து ஆக்சுவலி பெரும்பாலும் நம்ம வந்து எதுக்கு எடுப்போம்னா டெலிவரிக்கு தானே. சோ உங்களுக்கு வந்து அவசியம் கண்டிப்பா போய் எடுக்கணும்னா எஸ் நம்ம செஞ்சுதான் ஆகும். இல்ல டெலிவரி பண்றதுக்கு அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் உங்க அந்த சூஸ் பண்ணிட்டு ஓகே அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதை நம்ம சூஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளி உத்தம் செஞ்சேரி. ஓகே, இல்ல டவுன்லைன் நம்மளுக்கு வாங்க போறதுன்னா நம்ம வாங்கி. இப்ப நான் வந்து கஸ்டமருக்கு அனுப்புறேன், அப்ப அந்த பிபியும் ப்ராஃபிட் எனக்கு தானே வரணும். ஸோ நான் சென்டேரி போட்டுக்குவேன். ஓகேங்களா? அப்ப கீழே நான் சென்டேரி போட்டுட்டு காசு கட்டுறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை 104 ஒலி போட்டிருக்கோம். புரியுங்களா? ஓகே, தென் காஸ்ட் பங்காந்தாரான் 6 ஒலி 20 காசு டெலிவரி காஸ்ட். ஸோ அந்த கஸ்டமர் நான் சார்ஜ் பண்றப்ப 110 ஒலி 20 காசா நான் சார்ஜ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த எஸ்யூம் வந்து எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு அமௌண்ட் போட்டு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணிடுவோம். அவங்க எனக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அது பிரகாரம் நம்ம செஞ்சிருவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா பம்பாயிரம் பிலே சாரா பம்பாயிரம் எங்க காசு கட்ட போறோம். ஓகே, சில பேர் வந்து மாஸ்டர் கார்டு, விசா காசு எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. விசா கார்டு, டெபிட் கார்டு. சில பேர் வந்து ஆன்லைன் பேங்கிங். நான் எப்பவுமே ஆன்லைன் பேங்கிங் செஞ்சுருவேன். ஓகே, சிம்பிள். ஆன்லைன் பேங்கிங் கிளிக் பண்ணிட்டு பம்பாயிரம் செஞ்சுருவேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வாங்குறீங்க. இல்லைன்னா நான் வந்து லெட்ஸ் என்னோட டவுன்லைனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வாங்குறது. ஜஸ்ட் கிளிக் டவுன்லைன். இங்க வந்து டவுன்லைனோட மெம்பர் ஐடி கேட்கும். ஓகே, ஸோ இந்த மெம்பர் ஐடி நீங்க வந்து கீன் பண்ணிட்டு டவுன்லைனுக்கு வாங்கணுமா டவுன்லைனோட மெம்பர் ஐடி கண்டிப்பா நம்ம போட்டுடணும். நம்ம ஐடி போடவே கூடாது, அது ஒரு தவறான விஷயம். சரிங்களா? ஓகே, டவுன்லைன் போட்டோமா இந்த பொருட்களுடைய டிவி உங்களோட டவுன்லைனுக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ இதே வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் வரும். அதாவது இவரு ஒமேகா வந்து அவர் வந்து மெம்பர் ஆகிக்க போறாரு, வாங்கி மெம்பர் ஆகிக்க போறாருன்னா ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் பாரு தட்டமா அவரை மெம்பர் ஆகிறதுக்கு கொண்டு வந்து. சரிங்களா? ஓகே, ஆனா இந்த ப்ராசஸ் நான் எப்படி செய்ய சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா 2, 3 இது 100 பிவி வந்துச்சுன்னா எஸ் நீங்க சைன் பண்ணிருங்க அவங்க. ஓகே, ஏன்னா 100 பிவிக்கு மேலனா அவங்க வந்து ஸ்டார்டிங் சூஸ் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா ப்ராடக்ட் கேஷ் கட்டிட்டு வந்துருவாங்க. இதே 2 ஒமேகானா இப்பதான் 44 பிவி. ஸோ அவங்க என்ன செய்யணும்னா 44 பிவி. ஸோ அவங்க எக்ஸ்ட்ராவா ப்ராடக்ட் காசும் எக்ஸ்ட்ராவா வந்து மெம்பர்ஷிப் 50 அவங்க கொடுத்தாங்க. புரியுங்களா? ஓகே, ஸோ நம்ம பெட்டர் என்ன செய்வோம்னா நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 100 பிவிக்கு அவங்க வாங்க வச்சுங்க. ஓகேங்களா? அப்படியே இல்லைனாங்கன்னா எஸ் கோ ஹெட், அவங்க வில்லிங் டு பேனா நம்ம செய்யலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு அவங்களுடைய ஓகே அவங்களுடைய என்ன அவங்களுக்கு எந்த சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா அவங்க வெறும் ப்ராடக்ட் வாங்கி மெம்பர் ஆகுறதுன்னா இன்ட்ரோடியூசர். அப்ப நான் தானே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்ப என்னோட இன்ட்ரோடியூசர் போட்டு நான் யாருக்கு கீழே அவரை சைன் பண்ண போறனோ அவங்களுடைய ஐடி நாங்க போட்டுட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு அவங்களோட இமெயில் ரொம்ப முக்கியம்.
ஓகே. அது மட்டும் இல்லாம அக்கவுண்ட் மலேசியாக்காரங்களா இருந்தா அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் கண்டிப்பா நம்ம வாங்கணும். சரிங்களா? ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே மாறிட்டு இருக்குங்க. ஸோ இன்கம் பேஸும் அதுல டைரக்ட்டா வந்து பேங்கிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நிறுவனம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பர்ப்பஸ்க்கு நம்ம குடுத்துட்டு, அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ், தென் 2 கிளிக், தென் டஃப்தார். சிம்பிள் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அவங்க டஃப்தார் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் அவே பேமெண்ட் மெத்தடுக்கு போயிரும். ஓகே. இதே மாரி பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துரும். கிளிக் பண்ணிட்டு இப்போ 5000 செலுத்துறோம். முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. எந்த ஸ்டெப் செஞ்சாலும் லாஸ்ட் இதுதான். தென் எந்த பேங்க் நான் ஆன்லைன்ல எந்த பேங்க் ஓகே. நான் வந்து மேபேங்க் வச்சிருக்கேன். மேபேங்க் டு யூ கிளிக் பண்ணிட்டு இமெயில். ஓகே. இந்த இமெயில் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் வாங்குறதுன்னா, நான் என்னோட இமெயில் போட்டுக்குவேன். ஏன்னா அந்த பொருட்கள் வாங்குன விவரங்கள் எல்லாமே என் இமெயிலுக்கு வரும். இதே வந்து நான் ஒரு டவுன்லைனுக்கு வாங்கணும்னா, நான் முடிந்த அளவுக்கு இங்க அந்த டவுன்லைனோட இமெயில் ஐடி தான் போடுவேன். ஏன்னா இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டவுன்லைனுக்கு போய் சேரும். இல்லன்னா நீங்க உங்களோட பேமெண்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு இமெயில் வந்தோனே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா அவங்களுக்கு ஷேர் ஓகே. ப்ராசீட் ப்ராசீட் தட்டிட்டீங்கன்னா நேரா என்ன பண்ணும் எந்த பேங்க் தந்தீங்களோ அந்த பேங்கோட பேமெண்ட் இதுக்கு கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க பேமெண்ட் கட்டிக்க வேண்டாம் முடிச்சு அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் கட்டிட்டோடனே அந்த பொருட்களுடைய பொருட்களை வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து டெலிவர் பண்றதுக்கு ஐ மீன் பேக்கேஜ் ரெடி பண்ணி ட்ராக்கிங் நம்பர் நம்மளுக்கு இமெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ அவ்வளவுதான் பொருள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நம்மளுக்கு வர வேண்டிய பிவி நம்மளுக்கு வந்து சேரும். சிம்பிள் எவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். புரியுங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ரொம்ப குறைவா இருக்கும் இந்த விஷயத்துல. அதாவது வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே. இதுலயும் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நிறைய பேர் உள்ளுக்கு கொண்டு வரது வாய்ப்பு. வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதாவது இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நபர் வந்து கேஜிஆர் வந்து பார்க்க போறாரு. பார்க்கிறாரு. உள்ளுக்கு வந்து அவரு வந்து பொருட்கள் வாங்க போறாரு. இல்லைன்னா தெரிஞ்சுக்க போறாருன்றப்ப அவங்க வந்து கேஜிஎல பயன்படுத்துறது இல்ல. புரியுங்களா? ஓகே. ஸோ அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பாஸ்வேர்ட் இல்லாம உள்ளுக்கு அவங்க ஜாயின் பண்ண முடியாது. ஐ மீன் உள்ளுக்கு போட முடியாது. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா முதலில் கேலிங்கில் இருக்கக்கூடிய வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அவங்க சூஸ் பண்ணணும். நம்ம தான் லீடர்ஸ். புரியுங்க. ஆனா நம்மலாம் வந்து இருக்கோம். இந்த லிஸ்ட்ல இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய பேர் உள்ள கொண்டு வர போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். ஓகே. அவங்க என்ன செய்யணும்னா இந்த வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிளிக் பண்ணணும். ஓகே. ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே. நான் வந்து ஒரு கஸ்டமர் கேஜிஎல் உள்ளுக்கு வந்துட்டேன். வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சூஸ் பண்றேன். நம்ம கேஜிஎல் சொல்லுது. நீங்க வந்து ஒரு வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஏன் நான் சூஸ் பண்ணணும்? நீங்க கேளுங்க எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை பத்தி உங்களுக்கு விளக்கம் வேணுமா இல்லையா? அந்த பொருளை நீங்க எப்படி சாப்பிடணும்னு தெரியணுமா இல்லையா? சோ அதுக்கு எங்களுடைய கேலிங் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதுதான் இந்த கேஜிஎல்ல வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவோட நோக்கமே. புரியுங்களா? ஓகே. சோ நீங்க சூஸ் பண்ணலாம் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து கெடால இருக்கேன். நான் ஒரு கஸ்டமர் கெடால இருக்கேன். அப்ப நான் கெடாலே தேடிக்கிறேங்க அப்படின்ட்டு நான் கெடா தள்ளிட்டு சர்ச் பண்ண வேண்டியதுதான். ஓகே. அப்ப இங்க என்ன நடக்கும்னா நான் கெடா தள்ளி கெடா நகரியில இருக்கிறவங்க இல்ல கெடா நகரியில வந்து அவங்க சர்வீஸ் பண்ண தயாரா இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் இங்க வரும். அப்ப நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. நான் பாக்குறேன். எங்க நல்லா தெரிஞ்ச முகம் ஏதாவது இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நல்லா தெரிஞ்ச முகம். பரமசிவ முத்துசாமி. ஓகே. சோ இவரு இந்த இதெல்லாம் கவர் பண்ணுவாரு. ஓகே. சோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. சில பேர் வந்து நம்மளோட ப்ரொஃபைல பார்ப்பாங்க. ஓகே. ப்ரொஃபைல் தட்டி அவங்க பார்த்தாங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் என்னென்ன இருக்கு. ஓகே. சோ இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே. நம்மள பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இத படிச்சுட்டு சரிங்களா? ஓகே. சோ பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இங்க ஷாப் வித் மீ இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. இந்த பட்டன நீங்க கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். இந்த பட்டன் கிளிக் பண்ணோனே அதாவது நான் கஸ்டமருங்க. நான் கஸ்டமரு. கேலிங் உறுப்பினர் இது செய்ய முடியாது. ஒரு கஸ்டமர் தான் இது செய்ய முடியும். சோ அவங்க கேஜிஎல் உள்ளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நான் கஸ்டமர். என் பேரு இங்க டைப் பண்ணிட்டு, என்னோட ஃபோன் நம்பர் போட்டுட்டு, என்னோட இமெயில் அட்ரஸ கண்டிப்பா இங்க நானு போடணும். சோ இமெயில் அட்ரஸ் நான் போட்டுட்டு, நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். திரும்பி அந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமா, புரியுங்களா? ஓகே. சோ நம்மளுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில நம்ம தொறந்து வெரிஃபை பண்ணிட்டோமா, திரும்பவும் இந்த கேஜிஎல் உள்ளுக்கு நம்ம வந்து கஸ்டமரா ஒரு கஸ்டமர் கேஜிஎல் உள்ளுக்கு நான் வந்துட்டு சாரி.
கொஞ்ச நேரம் இருங்க. ஸோ இங்க வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜா முதல் பேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இமெயில் வந்துச்சுன்னா நான் ஒரு கஸ்டமர். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்க ஐ எம் a registered guest. நான் ஒரு பிளாங்கா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க தட்டிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி தான் இங்க கேட்கும். ஒரு மெம்பர்னா மெம்பர் ஐடி கேட்கும். நீங்க ஒரு ரெஜிஸ்டர் கெஸ்ட்னா உங்களோட இமெயில் ஐடி தான் கேட்கும், உங்களோட பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இந்த பாஸ்வேர்ட் நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் கிளிக் சாரி பாஸ்வேர்டை போட்டுட்டு ஜஸ்ட் கிளிக் சைன் இன். ஓகே, ஸோ நம்ம கேஜிஎலுக்கு அந்த அதாவது நானே ஒரு கஸ்டமர் கேஜிஎலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொருட்களை வந்து ஷாப் பண்ணிக்க வேண்டியதான். புரியுங்க? ஓகே, ஸோ நான் வந்து முதல்ல வந்து பரமசிவம் முத்துசாமின்றவரை தான் சூஸ் பண்ணேன். புரியுங்க? ஓகே, ஸோ அவரோட அக்கௌண்ட்ல தான் நான் வந்து பொருள் வாங்கணும். ஏன்னா அவரோட வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்ணணும்னு தான் எனக்கு இந்த கோலம் அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி வந்துச்சு. ஸோ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே நான் உள்ளுக்கு வந்து ஷாப் நான் ஓகே, ஸோ சாரி நம்ம முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. உள்ளுக்கு வந்துட்டு நான் ஷாப் பண்ணிட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம், எந்த பொருள் நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஞ்சம் இருங்க, லைன் ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து அப்படி பார்க்குறேன் பொருட்கள் எல்லாமே. ஓகே, நானும் ப்ரீமியம் கண்ணாடி எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு சொல்றேன். ஏன்னா நான் கஸ்டமர் கிளிக் பண்றேன், பாக்குறேன். ஓகே, நல்லா இருக்கு. ஒரு பிளாக் கலர் சூஸ் பண்றேன். தென் சூஸ் பண்ணிட்டேன் ஆட் டு கார்ட். ஸோ ட்ரோலியில வந்துருச்சு. ஓகே, போதும், நான் காசு கட்ட போறேன்னு சொல்றேன். கிளிக். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டோன்னே ஓகே, நீங்க பாருங்க நான் சூஸ் பண்ணது யாரு, பரமசிவ முத்துசாமி. அவர் வந்துட்டாரா இல்லையா? ஏன் இது நடக்குதுன்னா நான் ஒரு கஸ்டமருங்க. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணோடையே இந்த பரமசிவ முத்துசாமிக்கு ஒரு மெசேஜ் போயிடும், அண்டா அண்டா பிளாங்கான் பாரு. புரியுங்களா? ஓகே, ஸோ நான் வந்து என்னன்னா ஓகே நான் சூஸ் பண்ணிட்டேன், கண்டினியூ ஓகே. ஸோ இது நம்ம சரியா செய்யல, அதனால தான். ஓகே, ஏன்னா நான் ஸ்டீல் வந்து கஸ்டமர், ஏன்னா நான் பாஸ்வேர்ட் எதுவும் போடல. ஓகே, நீங்க கண்டினியூ செக் அவுட் தட்டணும்னே என்ன நடக்கும்னா நான் திரும்பவும் சொல்றேன். கண்டினியூ செக் அவுட் நீங்க தட்டணும்னே முதல்ல நம்ம பேமெண்ட் மெத்தட் வச்சு அந்த நம்ம செக்ரட்டரி அட்ரஸ்லாம் நீங்க போட்டுட்டு ஜஸ்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணிடுங்க, முடிச்சு அதர் பேமெண்ட் போயிருவீங்க. சரியா? ஸோ இதனால என்ன நன்மைனா, அதாவது நான் கஸ்டமர் இந்த பிரீமியம் 5 வாங்குறவங்க விலை வந்து பாத்தீங்கன்னா 285 செல்லிங் பிரைஸ்ல தான் காட்டும். சரிங்களா? ஓகே, ஏன்னா கஸ்டமர் ஆச்சு. அப்ப இந்த கண்ணாடி நம்ம வாங்குறப்ப இந்த பரமசிவ முத்துசாமிக்கு 65 வெள்ளி இந்த கண்ணாடியோட ப்ராஃபிட்டும் 120 பிவி இந்த கண்ணாடியோட பிவியும் இந்த பரமசிவ முத்துசாமிக்கு போயிடும். புரியுதுங்களா? ஓகே, இந்த ரெண்டு விஷயம் பரமசிவ முத்துசாமி அவருடைய ப்ரொஃபைல எனக்கு ஷேர் பண்ணி நான் பேடு புகுந்து வாங்கலாம், இல்ல நானா உள்ள புகுந்து வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து நான் வாங்கலாம். புரியுங்களா? ஓகே, ஸோ அது வந்து லக் இல்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, பிளாக் ஜெயின் 58 வழி 2 வாட்டி 58 வழி 58 மாசம் பண்ணிருக்கு. புரியுங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு கஸ்டமர் இங்க பூந்துட்டேன், பேமெண்ட் மெத்தட் என்னோட பேமெண்ட் வந்து எரர், என்னால காசு கட்ட முடியல. ஏதாவது ஒரு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பின்னாடி இந்த பரமசிவ முத்துசாமிக்கு ஒரு மெசேஜ் போயிடும், உங்க கஸ்டமர் பூந்துட்டாங்க ஆனா வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. புரியுங்களா? ஓகே, அப்ப நான் என்ன செய்வேன்னா அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப சொல்லுவாங்க, என்னால காசு கட்ட முடியல, எனக்கு இது பிரச்சனை, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி அந்த ப்ராசஸ் அவங்களை முடிக்க வைக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி செஞ்சு 2வது வாட்டி 3வது வாட்டி ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க, மெம்பர்ஷிப் ஆயிருக்கேன். புரியுங்க? ஓகே, ஏன் எனக்கு டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. அவங்க யாரும் நான் பார்த்ததே கிடையாது. பட் அவங்க உள்ளுக்கு வந்து வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்றப்ப என்ன சூஸ் பண்ணுவாசி எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. தென் நானே வந்து லிங்க் ஷேர் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்கு வந்து வாங்கணும் இருக்காங்க. நல்ல விஷயமா இல்லையா? ஸோ கண்டிப்பா அவங்க நடக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவா ஆகணும். புரியுங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம புஷ் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ரொம்ப குறைவா இருக்கும் வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ். புரியுங்களா? ஓகே, ஸோ இதுதாங்க நம்மளுடைய கேஜியோட முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைக்கு நான் இன்னைக்கு டச்சா பண்ண வேண்டியது. புரியுங்களா? ஓகே, ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கு. எப்படி சார் வந்து அந்த வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம ஷேர் பண்றது? ஒண்ணே கஸ்டமர் உள்ளுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க, இன்னொன்னு கஸ்டமருக்கு நம்ம அனுப்பலாம். ஓகேங்களா? அதுவும் காட்டுறேன், கொஞ்ச நேரம் இருங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி. ஓகே, சட்டமனுக்கு ரைட்.
ஓகே, கொஞ்ச நேரம். ஓகே, நம்ம வெல்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குமா இல்லையா? ஓகே, ஸோ இங்க நீங்க கரெக்டா சூஸ் பண்றீங்க. சர்ச். ஓகே, சட்டமன்ற செஞ்ச மாதிரி. ஓகே, நான் வந்து ஷாப் வித் மீ தட்ட சொன்னேன். புரியுங்க? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, என்னோட ப்ரொஃபைல் இன்னொரு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி நீங்க இதுல போது வாங்கிக்கிங்கன்னு சொல்ல போறேன். சரி, அப்ப நான் என்ன செய்வேன்னா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு என்னோட பர்சனல் பேஜ் வந்துச்சுங்களா இல்லையா? ஓகே, ஸோ இங்க என்னன்னா மேல பாருங்க கன்சல்டன்ட் ப்ரொஃபைல் இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு சிம்பிளிஃபையான விஷயம் வச்சிருக்கேன். ஓகே, பிட்லின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல நம்ம ஷார்ட் டவுன் பண்ணிக்கணுமா, லிங்க் சின்னதாயிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த லிங்க் நான் காப்பி பண்ணிட்டு என்ன செய்ய போறேன், கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்லயோ இல்ல யார் என்னோட ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, சற்று நிமிடம். ஓகே, இந்த லிங்க் நீங்க எங்க வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய சேட் பாக்ஸ்லயும் நான் ஷேர் பண்றேன். நீங்க யாராச்சும் ட்ரை பண்றதுனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஸ்கிரீன்ல இப்படிதான் பெருசா தெரியும். சரிங்களா? ஓகே, யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்க ஸ்கிரீன் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி தான் அங்கேயும் தெரியும். ரைட்? ஸோ அவங்க வேலை என்னது, படிச்சுட்டு ஷாப் வித் மீ. ஸோ சட்டுமுன் நான் சொன்ன மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இதுவும் சிம்பிளா இருக்குங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நேரா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஷாப்பிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? Alright. Yes. ரொம்ப சிம்பிள்ங்க. எல்லாமே காப்பி பேஸ்ட் தான். சரிங்களா? ஓகே, ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றதுதான். ஸோ நிறைய விஷயங்கள் இது மூலியமா நம்மளுக்கு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ பரவாயில்ல. ஆனா நீங்க டச் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ என்னோட பேஜ் அப்படி வரும். சிம்பிள்ங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2, 3 விஷயம் செய்ய என்னன்னா, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அதாவது அந்த கஸ்டமருக்கு இந்த விஷயம் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சிம்பிள், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே, இவ்வளவுதாங்க இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் நிறைய இருக்கு. நம்மளுடைய ரிப்ளிகேட்டிங் லிங்க், ரைட்? சோ அது இப்ப நம்ம பேச முடியாது. பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறுவனம் அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு நல்ல ஒரு பதில் அது மூலியமா கிடைக்கும். ஓகே, ஏன்னா மார்க்கெட்டிங் பிளான் கொஞ்சம் அப்டேட் பண்றதுனால ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஓகே, நீங்க பார்க்கலாம். இங்க நம்ம செட் பண்ணலாம் புக்கு அலமாட், நம்மளோட கஸ்டமரோட டீடைல்ஸ். ஓகே, நம்மளோட கஸ்டமருடைய டீடைல்ஸ், அதெல்லாம் என்னோட கஸ்டமர். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, தென் நம்ம பாஸ்வேர்ட் மாத்திரம் மாத்திக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, கேஜிஎல் கொடுக்குற பாஸ்வேர்ட் வச்சு நீங்க உள்ளுக்கு இந்த பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம். ஓகே, நம்மளுடைய கஸ்டமர் லிஸ்ட் ஓகே நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஏதாவது என்னது ப்ரொமோஷன் ஏதாவது நம்மளுக்கு கிடைச்சிச்சா அதை நம்ம சப்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ருச்சி யாராச்சும் சட்டமும் சொன்ன மணிக்கு நம்மளோட வெல்னஸ் ரிப்ரசன்டேட்டிவ் மூலியமா யாராச்சும் பொருட்கள் வாங்கியிருந்தாங்கன்னா இங்க உங்களுடைய டீட்டெயில் ப்ராஃபிட் நீங்க பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைல், அதாவது சில பேர் இன்னும் பேங்கிங் அக்கௌண்ட்லாம் பண்ணாம, அதாவது பேங்க் டீட்டெயில்ஸா போடாம இருந்திருக்கும். ஸோ இங்க நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, இது பாருங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அங்க நம்ம போட்டுக்கலாம். ரைட், தென் பாத்தீங்கன்னா டவுன்லைன் பொருட்கள் வாங்கி நம்ம சைன் பண்ணுது. இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்க சைன் பண்றது. ஓகே, ப்ராஸ்பெக்ட் பாரு. ஸோ அவங்களுடைய இன்ட்ரோடியூசர் கோட் நம்ம யாருக்கு சைன் பண்ண போறோமோ சட்ட பண்ண சொன்ன மாதிரி தான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம சைன் பண்ணிடலாம். தென் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ரெப்ளிகேட்டிவ் லிங்க்
ஓகே, ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நிறுவனம் வந்து புதிதாக அதாவது புதுசான ஒரு பிளான் கொண்டு வந்தது. அது என்ன பிளான்னா, இந்த பிளான் வந்து 3 மாதம் ஒரு பிளான், 6 மாதம் ஒரு பிளான். அதாவது இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து ஒரு பை செட்டா வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்குவோம். ஐவிகோ ஸ்மார்ட்ஷிப் செட், ஓகே, அதாவது ஐயூலேக்ஸ், ஐயூ லைட், ஐயூ விகோ அண்ட் ஐயூரின் பிளஸ் 4 பொருட்கள். ஸோ ஒரு விலை, இது வந்து ஒரு செட், சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி ஐயூலேக்ஸ், ஐயூ லைட், ஐயூ விதா அண்ட் ஐயூரின் பிளஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐயூலேக்ஸ், ஐயூ லைட், ஐயூரின் பிளஸ் அண்ட் ஐயூ ஆஸ்மோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்கர், ஓகே, 2 ஆஸ்கர் பிளஸ் ஒரு கேபிசி, இது ஒரு செட், ஸ்மார்ட்ஷிப் செட். ஸோ இது வந்து பயோகிரீன் பிளஸ் நம்மளுடைய ஸ்பிரிடினா. ஓகே, இந்த செட் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், நம்ம ரொம்ப குழம்ப தேவையில்லை. ஓகே, ஸோ 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 3 மாதம் கண்டினியூஸா பர்ச்சேஸ் பண்றது, புரியுங்களா? ஓகே, 3 மாசம் வந்து கண்டினியூஸா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் நம்ம கண்டினியூஸா பர்ச்சேஸ் பண்ணணும், புரியுங்களா? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்குன்னு சொல்லிட்டு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிட்டோமா இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்துடும், சரிங்களா? கேஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இதனால என்ன நன்மைனா, நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு செட் நம்ம வாங்குறோம். அதாவது நீங்க வந்து 3 மாச பேக்கேஜ் எப்படின்னா, ஓகே, இருங்க, 3 மாச பேக்கேஜ் எப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே வந்து நம்ம ஐயூபிக்கு போட்டு நீங்க ஒரு செட் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், 3வது மாசம் நீங்க வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து டி ஃப்ளோரா லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, சரியா? ஓகே, சோ இந்த 3 மாசம் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இருக்கணும். சோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? இது பேங்கிங்லாம் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு ஒரு ரிஜிஸ்டர், சாரி, கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இருக்கணும், காசு இருக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ற டேட்ல இருந்து இந்த அடுத்த மாசம் டேட் வரப்ப அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடக்ட் பண்ணி, புரியுங்களா? ஓகே, சோ நம்ம மேக் ஷூரா அதுல காசு வச்சிருக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 3 மாசத்துக்கு போயிடும். நீங்க வந்து அடுத்த மாசம் திரும்பி இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, புரியுங்களா? ஓகே, இந்த மாசம் நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துறோம். நான் அப்புறம் காட்டுறேன், ஓகேங்களா? அப்ப நீங்க மாசம் ஓத்தோவா அது வெட்டிக்கும் காசை. நம்ம வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது திரும்பவும் அடுத்த மாசம் இந்த ஐவிகோ செட் வந்து நம்ம எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஓகே, ஸோ அதை ஓத்தோவா ஓடிடலாம், பேமெண்ட் ஓத்தோவா கட் பண்ணிடலாம். நீங்க ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால், அதாவது அட்ரஸ் மாற்றமோ இல்ல பேர் மாற்றமோ எந்த மாற்றம் செய்ய வேண்டும்னாலும் அடுத்த பேமெண்ட் வெட்டுறதுக்கு ஒரு 3 நாள் முன்னுக்கே நீங்க மாற்றம் செய்யணும், புரியுங்களா? அதுக்கு மேல முடியாது. ஏன்னா பேமெண்ட் வெட்டிட்டாங்கன்னா நீங்க மாற்றம் செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி ஃபார் கேலிங் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நான் எனக்கு வாங்கிக்கலாம், என்னோட டவுன்லைன்ஸ்க்கு நான் வாங்கலாம், புரியுங்களா? கஸ்டமருக்கு கிடையாது, புரியுங்களா? சோ இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அதாவது பணம் வெட்டக்கூடிய அந்த 3 நாள் முன்னுக்கே நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா, நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனுமோ எந்த ஃப்ரீ ப்ராடக்டும் நம்மளுக்கு கிடைக்காது, சரிங்களா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் நம்ம வாங்கணுமா, 3வது மாசம் நம்மளுக்கு ஒரு லிப்ஸ்டிக் கிடைக்கும். இதே நீங்க 6 மாசம் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா, முதல் மாசம் 6 மாசம் இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம் நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் மாசம் ஸ்டாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும், சரிங்களா? தென் 6வது மாதம் நீங்க முடிக்கிறப்ப உங்களுக்கு பிரீமியம், சாரி, அயன் நானோ 3 in 1 ஸ்பேக் இருக்குல்ல, சின்ன ஃப்ரேம், அது வந்து ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும், புரியுங்களா? சோ இதுதான் இந்த சிம்பிளிஃபையான ஒரு மெசேஜ். இதே வந்து இல்ல சார், நான் வந்து 4 மாசம் வாங்கிட்டேன், வந்து நான் வந்து கேன்சல் பண்ண போறேன்னா, எஸ், நீங்க கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டு நீங்க திரும்பவும் வேற ஒரு புது ப்ராடக்ட்ஸை நீங்க எடுக்கிறப்ப, அதாவது இந்த ஸ்மார்ட்ஷிப் ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு பொருட்கள் எடுக்கிறப்ப நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் 0, முதல்ல இருந்து ஆரம்பிங்க, புரியுங்களா? சோ இதோட கிரைட்டீரியா அதுதான். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட்ஷிப் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரோலி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்றது. 2வது ட்ரோலி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோலி ஸ்மார்ட்ஷிப் எஸ் போட்டு பாருங்க.
அப்ப நீங்க இந்த ஸ்மார்ட் ஷீட் ப்ரோக்ராம் ஏதாவது ப்ராடக்ட் சூஸ் பண்ணாதான் இந்த ட்ரோலி ஐ மீன் அங்க போகும். உதாரணத்துக்கு இதோ இப்ப நானு ஐயூவிகோ செட் சூஸ் பண்ணிட்டேன். புரியுங்களா? ஓகே. ஸோ நீங்க வந்து போட்டு பாருங்க பிளான் ஸ்மார்ட் ஷீட் 3 மாசத்தோட நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ளோரா லிப்ஸ்டிக் 3வது மாசம் கொடுப்பாங்க. 6 மாசம் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டோமா ஃபர்ஸ்ட் முதல் மாசமே நீங்க அந்த பேக்கேஜ் எடுத்தோடனே உங்களுக்கு இ-ஸ்டாக்ஸ் ஃப்ரீயா கிடைச்சிடும். 6வது மாசம் அதாவது அந்த கடைசி மாசம் வந்து உங்களுக்கு ஒரு அயன் 3-in-1 வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதுல வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு. நம்மளுடைய கேஜிஎல் வெப் மின்னுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே. நீங்க வந்து இப்ப வாங்க போறீங்கன்னா எந்த மாசம் எடுக்க போறீங்க? 3 மாசம் எடுக்க போறோமா 6 மாசம் எடுக்க போறோமா? ஓகே. ஸோ 6 மாசம் தட்டுறோமே 6 மாசம் எடுக்கிறோம். ஓகே. குவான்டிட்டி இந்த ஒரு செட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? தம்பாக்க ட்ரோலி கீழே வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க பாத்துக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க நம்மளோட ட்ரோலி வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் கிளிக் அந்த ட்ரோலி அதை கிளிக் பண்ணிட்டோமா நம்ம எப்படி பேமெண்ட் வாங்குமோ அந்த இதுக்கு போயிடும். ஓகே. ஸோ எவ்வளோ 120 பிவி 276 வழி. 6 மாசத்தோட காசு ஒன்னா வெட்டாதுங்க. ஒரு மாசம் வெட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி தான் சூஸ் பண்றோம். சென்ட் பேமெண்ட். ஓகே. ஸோ நம்ம பிலே பண்ணோடனே பாருங்க நம்மளுக்கு சும்மா 10% இ-ஸ்டாக்ஸ் கிடைக்குதா இல்லையா? சென்ட் கிளிக் ஆன் பேமெண்ட். ஓகே. ஸோ டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எவ்வளவு பேமெண்ட் கட்டணும்? ஓகே. இடம் நீங்க அந்தா பண்ண போறீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நீங்க அந்தா பண்ண போறதுன்னா எஸ் கிளிக் ஆன் ஹந்தா அட்ரஸ் நீங்க போட்டுட்டு ஓகே. ஸோ நம்மளுக்கு தான் வாங்குறோம். ஆனா நம்ம கஸ்டமருக்கு வாங்குறோம். சரிங்களா? ஓகே. பாருங்க கோலம் சென்டேரி டவுன்லைன் நம்ம பர்சனல் மத்த இது செய்யறப்ப கீழே ப்ராஸ்பெக்ட் வரும் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஷிப் ஒன்லி நம்ம 2 பேர் ஐ மீன் டவுன்லைன்ஸ்க்கும் நம்மளுக்கு மட்டும் தான். ஸோ என்ன பிரைஸ் எவ்வளவு டெலிவரி சார்ஜஸ் ஓகே. தென் பிளான் லங்கானான் 6 மாசம். அப்ப எவ்ரி மந்த் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து வெட்டப்படும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வெட்டி அது பண்ணிடுவாங்க. இது இருக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் நம்ம ஓகேனா கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேமெண்ட் கட்டிட வேண்டியது. அதான் பேமெண்ட் ஆன்லைன் பேங்கிங் கிடையாது. நம்மளுடைய கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு. ஸோ நம்ம இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒன்றும் செட் பண்ணலன்னா ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணோன்னே சாரி இதெல்லாம் நான் கிளிக் பண்ணேன். டெபிட் கார்டு இன்ஃபோலாம் நம்ம ஒன்றும் போடல. ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு வயர் சத்துருச்சுங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகே. ஸோ ஏன்னா இது ஏற்கனவே நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னா அது டீட்டெயில்ஸ் கேட்கும். சப்மிட் பண்ணிட்டோமா அடுத்த பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடும். ஓகே. ஸோ இதான் சிம்பிள்ங்க. இதான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். நிறைய விஷயம் இருக்கு கேஜிஎல்ல. நிறைய விஷயம் இந்த கேஜிஎல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்தணுமா அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சோமா இன்னும் சுலபமாகவும் இருக்கும். நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் புது நண்பர்கள் கொண்டு வருவதற்கும் ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்மா இது. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்முடைய கேஜிஎல்ல நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த கேஜிஎல்ல மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஒன்றும் வாங்கலாம்னு பரவாயில்ல. உள்ளுக்கு வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளவு விஷயம் இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சொல்லுவாங்க இன்னும் டிக் பண்ணாம நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் நான் காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் சொல்லி தரல. ஏன்னா ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம தனியா ஒரு குறைஞ்சது ஒரு 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் ஒரு டைம் எடுத்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தோமா நம்மளோட கேஜிஎல் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் டாபிக் வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம ஷேர் பண்றது, எப்படி நம்ம ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றது, எப்படி கண்டென்ட்ஸ் நான் சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு 4 ஹவர்ஸ் ப்ரோக்ராமர் நம்ம செஞ்சா கூட கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப உறுதுணையாகவும் புதிய விஷயமாவும் இருக்கும். நம்ம கத்துக்கிட்டு புதுசா நம்ம டெவலப் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பேருக்கு ஐடியா வருமா இல்லையா? மேபி இது மூலியமாக உங்களுக்கு ஒன்றும் ஐடியா வரலாம். இல்ல இதுக்கு இங்க அட்டெண்ட் பண்ணி நீங்க கேஜிஎல பயன்படுத்துறப்ப உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னதை விட இன்னும் புது விஷயமா கூட இருக்கலாம். நம்ம ஷேர் பண்ணலாம். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லிட்டு நான் பெருசுன்னு கிடையாது. அம்மாவா இல்லையா? என்னோட இன்னும் ஆர்எஃப் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நம்ம ஷேர் பண்றது தானே நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீதியில் நம்ம இன்னைக்கு ஷேரிங் செஞ்சிருக்கோம். ஓகே. கண்டிப்பா எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. ஸோ வியாபாரத்துக்கும் நம்மளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளுடைய புதிய நண்பர்கள் உள்ள கொண்டு வருவதற்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னும் பல பேரு கேலிங் செய்யணும்னு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இது நானூத்தி செய்ய கஷ்டமா இருக்கு. என்னால வெளியே போக முடியல. இப்படி சொல்றீங்க ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க. இதை உடைக்கிறதுக்கு கேஜிஎல் உள்ளுக்கு கொண்டிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். புரியுங்க? இன்னைக்கு
400 பிவி செஞ்ச நானு ஒரு மாசம் 3000 பிவி செய்ய முடியுதுங்க இந்த கேஜிஎல் மூலியமாக. அப்ப நான் மத்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் பயன்படுத்துறேன். ஆனா எந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தினாலும் அந்த பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்வதற்கு கேஜிஎல் தான் நான் பயன்படுத்துறேன். புரியுங்களாக்கே? ஏன்னா ஸ்கேலிங் தானே நம்மளுக்கு எல்லாமே ஸ்கேலிங் தானே. சோ எங்க போனாலும் எண்ட் ஆஃப் த டே ஸ்கேலிங். ஸ்கேலிங் கொடுக்கிற இந்த வாய்ப்பை தான் நானும் பயன்படுத்துறேன். சோ இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோமா, தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களும், இல்ல நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போறவங்களையும் கூட நம்ம திரும்பி அணைச்சுக்கலாம். சுலபமான வழியை காட்டி கொடுத்து நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நான் அதாவது நம்ம சேவை பண்ண விஷயம் எல்லாரும் ஏத்துக்குவீங்க. இதை நான் சொன்னேன்னா யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு பெரும்பாலும் சில பேர் நம்மளை விட்டு ஒரு 2-3 ஸ்டெப் தள்ளி போறாங்க. நம்மளோட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஆனா டெய்லியும் வியாபாரம் நம்ம ஆரம்பத்துல பேசுறப்ப வந்தாங்க, நம்ம கூட பிசினஸ்ல வந்தாங்க, மீட்டிங் வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. பொருட்கள் வாங்கினாங்க, நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் தள்ளி போறாங்க. ஏன்? அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வெறுப்பு கிடையாது. நம்ம மேல வெறுப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் பாருங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வந்து வெறுக்கக்கூடிய ஒரு துறையிலயோ வெறுக்கக்கூடிய நிலையிலோ நம்ம இல்ல. பட் இருந்தாலும் ஏன் அவங்க தள்ளி போறாங்க பாக்குறப்ப அவங்க மைண்ட் செட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து கஷ்டமா உட்காந்துருச்சு. கஷ்டம். புரியுங்க. என்னன்னு கேட்டீங்க ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 400 பிவி செய்யறது அவங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இந்த 400 பிவி வந்து நம்ம உட்காந்தோமா வராது. நம்ம வியாபாரம் செஞ்சுதான் அந்த 400 கிளியர் பண்ண முடியும். அந்த வியாபாரம் செய்வதற்கு சுலபமான வழி நம்ம என்ன செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன காட்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. சோ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்ல. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அது பிரகாரம் வியாபாரம் செய்யறாங்க. பெரும்பாலும் வந்து இல்லையே. ஆமாவா இல்லையா? ஏன்னா சம்டைம் நம்மளே கொஞ்சம் தடுமாறி 30 நாளுக்கு டைம் எடுத்துதான் 400 பிவி செய்யறோம். அப்ப நம்மளே இப்படி இருக்கப்ப நம்மளுக்கு புதுசா வந்த நண்பர்களோ நம்மளோட என்ன சொல்லுவாங்க அனுபவம் உள்ள நண்பர்கள் எப்படி செய்வாங்க? சோ அவங்களுக்கு என்ன சுலபமான பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம்? அதுல ஒண்ணுதாங்க கேஜிஎல். சோ இந்த கேஜிஎல வந்து சிம்பிளிஃபை பண்ணி எம்பசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தரலனாலும் பரவாயில்லைங்க. தாட்டு போட்டு தஞ்சாவூர் நம்ம ரேகோ சார் சொல்லுவாரா இல்லையா? இருக்காரா இல்லையா ரேகோ சார்? ஓகே. தாட்டு போட்டு தஞ்சாவூர். புரியுங்களா? நம்ம தஞ்சாவூருக்குலாம் போக வேணாம். உட்காந்துட்டு கேஜிஎல பெருசா நம்ம பேசுவோம். காதல கேட்கறது தானே பேச போறோம். நம்பலாம் பண்ணாதீங்க. கேட்டதை மட்டும் சொல்லுங்க. புரியுங்களா? உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி டாபிக் இருக்கிறப்ப உட்கார வச்சிருங்க. போதுங்க. நம்ம யாரும் வந்து என்ன சொல்லுவாங்க புடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சமா கொடுங்க அப்படின்னா பேபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யல. சோ எவ்வளவு எடுக்குதோ எவ்வளவு கத்துக்கிட்டோமோ அதான் நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சோ இவ்வளவுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அதாவது நான் சர்வே பண்ண விஷயம், நான் வந்து அத திருத்தின விஷயம் இதுதான். சோ கண்டிப்பா எல்லாரும் ஏத்திருப்பீங்க. சோ புதுசா ஒரு விஷயத்த கொடுத்துருவோமே. புரியுங்களா? எனக்கு தெரியலனாலும் பரவாயில்லைங்க. என் டவுன்லைன் தெரிஞ்சுட்டு போட்டுமே. எண்ட் ஆஃப் த டேஸ் இப்ப பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பிளான் அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்னன்னா 5 லேக் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணுங்க. 5 லேக் மேனேஜ் பண்ணோமா ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். அப்ப 5 லேக் 3 லேக்கே கஷ்டமா இருக்கு. 5 லேக் எப்படியா? அது நேத்து வரைக்கும் இருக்கணும். இல்லன்னா இப்போ 8 மணிக்கு வந்தோம். அது வரைக்கும் இருக்கணும். இதுக்கப்புறம் அது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கேஜிஎல் இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் வரப்போகுதுங்க. கண்டிப்பா என்னோட வேர்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி கேஜிஎல் மூலியமா நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணுமோ, அடுத்தது ரெப்ளிகேட்டிங்ல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதையும் நான் ஷேர் பண்றேன். சோ அது மூலியமா எப்படி ரிட்ரூவல் செய்யறது? அதுவும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ நம்மளுக்கும் நிறுவனத்துக்கும் நடுவுல யாரும் இல்ல. நம்ம தான். இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு ஆள் கேஜிஎல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சார் இது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னு நீங்க எங்க கிட்டயோ சரி இல்ல மேனேஜ்மெண்ட் சொன்னா கூட அதை மாத்தி நம்மளுக்கு சரியா கொண்டு வரதுக்கு கேலிங் உதவியா இருக்கு. நிறைய தயாரா இருக்காங்க. சரியா? அப்ப பயன்படுத்தினாதான் தெரியும். நான் ஏன் போய் கேட்கிறேன்? நான் பார்த்தேன். இதுல கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு சொன்னவாசி மாத்துறாங்களா இல்லையா? சோ இந்த மாதிரி பந்திக்கு முந்திக்கிற மாதிரி இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நம்ம இந்தியர்கள் முதல்ல முந்திக்குவோம். சரிங்களா? ஓகே. சோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நம்புறேன். ஓகே. ஒரே மைண்டோட இருப்போம். ஓகே. நம்மளோட ஒரே நோக்கம் கேள்வியில வெற்றி அடைவதுதான். பரவாயில்ல. லேட் ஆனாலும் பரவாயில்ல. நிறுவனம் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு தான் போகுது. சோ அந்த வளர்ச்சியில் நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு பற்றோட இருந்தோமா கண்டிப்பா பெரிய அளவுக்கு போலாம். சரிங்களா? சோ அந்த ஒரு மனப்பக்குவத்தோடையும் இன்னொரு மைண்ட் செட்ல நீங்க வச்சுக்கோங்க. யாம் பட்டு இன்பம் பெருக வையக அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கோம். இருக்கிறத வெளியாக்கினா தான் நிறைய உள்ளுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய ஷேர் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். சோ வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய கேலிங் இன்டர்நேஷனல், நம்முடைய இந்திய மார்க்கெட்டிங் டீம் மற்றும் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண
ஏறக்குறைய நம்மளுடைய கேலிங் லீடர்ஸ் புதிதாக இருந்தாலும் சரி, சீனியர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்குதான் கேலிங்க பத்தி தெரிஞ்சுக்கிற யாரா இருந்தாலும் சரி, மெசேஜ் எடுத்துங்க. என் மூஞ்சி ஆட்டம்னா கூட பரவாயில்ல, என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொடுத்த மெசேஜ் நீங்க எடுத்துங்க. வாய்ப்பு தாங்க, வாய்ப்பு யார் மூலியமா கூட வரலாம். இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பெரிய ஒரு மாற்றத்தை அடைப்போம். சரிங்களாக்கே, இன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சாலும் என் வெற்றியை பகிர்ந்து கொண்டு நீங்களும் வெற்றி அடையலாம். நீங்க வெற்றி அடைஞ்சா கூட உங்களோட வெற்றியை பகிர்ந்து கொண்டு நானும் வெற்றி அடையலாம். ஒரு மைண்ட் செட்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். சோ கண்டிப்பாக உச்சகட்டத்தில் நம்ம எல்லோரும் சந்திப்போம். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். சோ மீண்டும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே. மிக அற்புதமாக வகையில வந்துட்டு நம்மளோட பராம் சார் வந்துட்டு நமக்கு விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். அதாவது பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஒரு புதியதான ஒரு அனுபவம் தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பல டவுன்லைன்ஸ் இருப்பாங்க. அவங்களோட லீடர் கூட அது வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது சில பேருக்கு. இன்னும் கத்துக்கல. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் வந்து கத்துக் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சோ அவருக்காக ஒரு பலத்தை சாரி தயா, கேள்விகள் ஏதாவது கேட்க சொல்லுங்கம்மா. இந்த பலம் கொடுக்கவே இல்லை. சாரி. ஓகே. சோ எதுவும் கேள்விகள் இருந்தா தாராளமாக கேட்கலாம். எப்படி சார் நீங்க வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்ல கேஜிஎல் உங்களோட ப்ரொஃபைல் போட்டீங்க, அந்த விஷயங்கள் கூட கேட்கலாம். இதனால என்ன பெனிஃபிட், ஏதாவது ஸ்ட்ரகிள் ஏதோ இதுல சந்திச்சிட்டு இருக்கீங்களா முன்ன? ஏன்னா கண்டிப்பா அது இருக்கும் பாருங்க. எதுவும் கேள்விகள் இருந்துச்சு தாராளமா கேட்கலாம். எதுவும் இருக்குங்களா? யாருக்கும் கேள்விகள் எதுவும் தெரியாத விஷயங்கள்? ஓகே. சோ அப்படி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1980, 90ல பாத்தீங்கன்னா போனு பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு, அதாவது வந்து எல்லாமே வீட்டு போன் தான் பாய்ச்சிக்கிட்டு இருப்போம், லேண்ட்லைன். அதுக்கப்புறம் ஹேண்ட் போன் அப்படின்னு வந்துச்சு. அதை பாய்ச்சி ஐயோ இது எப்படின்னா வாழ்க்கையில பாய்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தர மக்கள் இருந்துச்சாங்க. பட் அதையும் பயன்படுத்தி எல்லாருக்குமே வந்து அது வந்துட்டு ஈஸியா போயிருச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஐயோ ஆரம்பத்துல நம்ம பட்டன்ல தான் தட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாதிரி வந்துருச்சா, டச் போன் வந்துருச்சா, இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், குழம்பிட்டு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா பழக பழக அது வந்துட்டு ஈஸி ஆயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், இது என்னடா இது முன்னாடி நம்ம மெசேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, வீசாட் வந்துருச்சு. இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு பயன்படுத்த வந்துட்டு ஈஸியா ஆயிருச்சு. சோ அதே மாதிரிதான் கேஜிஎல். முதல்ல பார்க்க அப்படியே நமக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா அது உள்ள நம்ம கத்துக்கிட்டோமா, இதோ இப்ப பாருங்க அவருக்கு சிறு துரும்பும் பல்குத்த வருதும் அவருக்கு அப்படியே போயிட்டு அதான் சொல்லுவாங்க, கச்சான் பூத்திய மாதிரி அவருக்கு வந்து ஆயிடுச்சு சிம்பிளா. இவ்வளவுதானே அந்த மாதிரி. ஏன்னா அவர் பயன்படுத்திக்கிட்டே இருந்த இவ்வளவு விஷயங்கள். அப்ப நம்மளும் இதை வந்து பயன்படுத்தணுமா, கண்டிப்பா நமக்கும் அது வந்துட்டு அப்படியே நுனி அளவுல வந்துடும். விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நுனி அளவுல வந்து நம்மளும் கத்துக்குவோம். ஏன்னா தெரியாத வரைக்கும் நமக்கு என்னைக்குமே வந்துட்டு கஷ்டம். அதாவது ஒரு மேஜிக் மேன் மேஜிக் செய்யும் போதுட்டு எப்படா இதை செய்யறான், எங்க இருந்து கத்துருக்கானோ, பக்கத்துல சைத்தானி எல்லாம் ஜின் ஏதோ வச்சிருக்கானோ மேஜிக் செய்யறான். பட் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோ, சே எவ்வளவுதானா அந்த மாதிரிதான் கேஜிஎலோட விஷயங்களும். ஏன்னா நம்மளோட நிறுவனம் வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டம். சுலபமான முறையில வந்துட்டு நம்மளோட நிறுவனம் வந்துட்டு நமக்கு இந்த கேஜிஎல் வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஆப்பை வந்துட்டு நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு கம்பெனி வந்து சுயநலமா இருந்துச்சு, நான் எதுக்கு செய்யணும், நீ போயிட்டு ரன் பண்ணிக்கோ, நீ போயிட்டு சொந்தமா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, கண்டிப்பா நம்மளால அது அந்த அளவுக்கு வளர்ச்சி வர முடியும். ஏன்னா இன்னும் பல நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வரல. ஆனா நம்மளோட கேலிங்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே ஒரு பலத்த பாராட்டு நம்ம நிறுவனத்துக்கு சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி இதோட விஷயத்த வந்துட்டு அக்கு வேற ஆணி வேற நம்ம கத்துக் கொடுத்த நம்ம பராம் சாருக்கும் நம்ம நன்றிதான் சொல்ல வேண்டும். சோ கண்டிப்பா வந்து நீங்க கேஜிஎல் மூலியமா வந்து நம்மளோட பொருட்களை வந்து வாங்குங்க, பயன்படுத்துங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விலைவாசிகள், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் விலைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா முயல் வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வேகத்துல போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை, அந்த யூட்டிலிட்டிஸ் பில்லு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறுத்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளோட வருமானம் மட்டும் இன்னும் ஆமா மாதிரிதான் நடந்து போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா? சோ அப்ப நம்மளும் சிறுத்த அளவுக்கு வருமானத்தை சம்பாதிக்கணுமா,
கேஜிஎல பயன்படுத்துங்க, கேலிங்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மனால இந்த விஷயங்களை வந்துட்டு அந்த அந்த ஆமை லெவல்ல நடந்த அந்த வருமானத்தை வந்துட்டு நம்ம சிறுத்த அளவுக்கு கொண்டு போலாம். இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இதுல வந்துட்டு ப்ரூவன் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட கிரவுன் அம்பாசிடர் ரேகோ சார், நம்மளோட சந்திரன் சார், நம்மளோட பன்னீர் சார், இவங்க பல பேர் நம்மளோட லீடர்ஸ், கிரவுன் மேனேஜர், கிரவுன் அம்பாசிடர், இவங்க எல்லாமே பாருங்க நிறைய பேர் இதுல ப்ரூவனா இருக்காங்க. நம்ம நாட்டுல இல்லாம வெளிநாட்டுலயும் சரி, இந்தியா, இந்தோனேஷியா, பல நாட்டுலயே, வியட்நாம், பல நாட்டுல கேலிங் மூலியமா தான் பல பேர் நிறைய அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கேஜிஎல் வந்துட்டு கேலிங்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மலேசியாவுக்கு ஒரு மாதிரி வெப்சைட்டும், இந்தியாவுக்கும் எல்லா நாட்டிலையும் வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்துங்கள். ஸோ எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா செக் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். எதுவும் கேள்விகள் இல்லை. ஸோ அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதை முன்னிட்டு அடுத்து வர ஒரு வாரம் வந்து நமக்கு அற்புதமான இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஸ்கிரீன்ல போட்டாங்க, இயற்கையும் ஆயுர்வேதமும். ஓகே, நம்ம இன்னைக்கு கேஜிஎல் வந்து கத்துக்கிட்டோம். ஸோ அடுத்த வாரம் வந்து நம்ம ஆயுர்வேதா, இயற்கையான, அதாவது மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ஒரே இது தொடர்பு வந்து நம்பிக்கை தான். ஸோ நம்மளோட ஆயுர்வேதமும் அதே மாதிரி நம்பி சாப்பிட்டோமா நம்மளோட கண்டிப்பா நம்மளோட உடல்ல உள்ள பிரச்சனைகள் வந்து தீரும். ஸோ இதோட விளக்க முறைகள் வந்து சிறப்பான முறையில நமக்காக அன்பு ஜோதி ஐயா வந்துட்டு, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு அன்பு ஜோதி ஐயா வந்து நமக்காக இதோட விளக்கங்கள் வந்து கொடுத்துறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி மிக சிறப்பா வந்து கொடுத்தாரு. ஸோ இதோட விளக்கங்கள் வந்து நமக்கு வரக்கூடிய 23ஆம் தேதி மார்ச் வந்து நமக்காக சிறப்பான முறையில வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்க வேற யாருமே இல்லை, நம்மளோட கிரவுன் அம்பாசிடர் சந்திரன் சார் தான். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. பாத்தீங்கன்னா இந்த மோடிரேட்டரும் சரி, க்ளோசிங் ஸ்பீக்கரும் கண்டிப்பா அவங்களோட ஸ்பீச்சும் சரி, விளக்கமும் சரி, அவங்களோட மார்க்கெட்டிங் பிளான், ஏன்னா அவங்க விளக்கங்கள் கொடுக்க இவர் ஒரு பிளான் போட்டுருவாரு, கல்குலேஷன். ஸோ மிக சிறப்பான முறையில் வந்துட்டு கொடுப்பாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ முடிந்த அளவுக்கு இப்பயே ஷேர் பண்ணுங்க. நம்ம எவ்வளவுக்கு ஷேர் பண்றோமோ அவ்வளவுக்கும் நமக்கு நெட்வொர்க்கும் வளரும், நம்மளோட டீம் வளரும், நம்மளோட கம்பெனியோட லெவல் இன்னும் மேற நமக்காக நிறுவனம் நமக்கு இன்னும் நிறைய சேவைகளை வந்து கண்டிப்பா வந்து வழங்கிக்கிட்டு இருப்பாங்க. மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இத்துடன் நம்மளோட நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு நிறைவுக்கு வருவோம். ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிப்புகளையும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். சோ கண்டிப்பாக நீங்க உங்களோட லீடர் கிட்ட இந்த விளக்கங்கள் கேளுங்க. கண்டிப்பா எதுவும் விளக்கங்கள் தெரியலனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களோட லீடர் கிட்ட நீங்க சொல்லுங்க. நம்மளோட பராம் சார் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அவர் ஒருபோதும் இல்லைங்க எனக்கு டைம் இல்லை, நான் பிறகு சொல்றேன், நீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் என்னைக்குமே ரெடியா இருப்பாரு சொல்லி கொடுக்கறதுக்காக. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில நம்மளோட கேஜிஎல் நிகழ்ச்சியில சந்திப்போம். சோ அத்துடன் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேலிங்கு 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 கேலிங்கு, உலகை வென்று வருவது கேலிங்கு, இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு, நம்மை வாழ வைப்பது கேலிங்கு, உயர்ந்து வாழ சொல்வது கேலிங்கு. 20 வருடம் நிலைத்து விட்டோம், இன்னும் 100 வருடங்கள் வென்றிடுவோம். தருவது எல்லாம் உடல் நலமே, தந்தது எல்லாமே கேலிங்கில் பொருள் வளமே. நல்வழி காட்ட நம் தலைவர் நிற்கின்றார், முதல் தளபதியாய் அவரே நிற்கின்றார். கேலிங்கு 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 கேலிங்கு, உலகை வென்று வருவது கேலிங்கு, இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு, நம்மை வாழ வைப்பது கேலிங்கு. நான்கு திசையிலும் உழைப்பவர்கள் இங்கு உயர்வாயிருக்கின்றார். ஊக்கம் கொடுக்கும் தலைவர்களில் இங்கே நிலையாய் நிற்கின்றார். பலத்துடனே நாம் நிற்கின்றோம்,
நிற்கின்றோமே. பல நாட்டினிலே காலை பதிக்கின்றோம். நலத்துடன் மக்கள் வாழ்வதற்காய் கடமை என்றே உழைக்கின்றோம். குழந்தைகள் கல்வியில் உயர்ந்திடவும் நம்ம குடும்ப உயர்வை காட்டிடவும் உலகில் எங்கும் சென்றிடவும் கேளிங் என்றும் நம்ம துணை நிற்கும். உழைப்பே உயர்வாய் நின்றிடுவோமே, ஒற்றுமையா நாம் உயர்த்திடுவோமே. கலைப்பே இல்லா பெருவாழ்வில் கேளிங்கில் நாம் பெற்றிடுவோம். கேளிங்கு 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 உலகை வென்று வருவது கேளிங்கு. இங்கு நின்று நிலைப்பது கேளிங்கு. நம்மை வாழ வைப்பது கேளிங்கு. உயர்ந்து வாழ சொல்வது கேளிங்கு. 20 வருடம் நிலைத்து விட்டோம். இன்னும் 100 வருடங்கள் வென்றிடுவோம். தருவது எல்லாம் உடல் நலமே, தந்தது எல்லாமே கேளிங்கில் பொருள் வளமே. நல்வழி காட்ட நம் தலைவர் நிற்கின்றார். முதல் தளபதியாய் அவரே நிற்கின்றார். கேளிங்கு 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 உலகை வென்று வருவது கேளிங்கு.